அச்சு அசலாக உங்களைப் போலவே ஒருவரை சந்தித்தால் என்ன ஆகும்? அந்த காட்சியே ஒரு பெரும் சதித்திட்டத்தின் மையமாக மாறினால்? ஒரு பணக்கார வீட்டில் காணாமல் போன ஒரு மகன், அவனை தேடி தவிக்கும் குடும்பம். அந்த நேரத்தில் அவனைப் போலவே இருக்கும் ஒரு குற்றவாளியின் கண்ணில் விழுகிறது ஒரு வாய்ப்பு. அடுத்து சில நாட்கள் நடக்கப்போவது சாதாரண கொள்ளை அல்ல. பிடிபட்டால் ஆயுள் முழுவதும் சிறை, தப்பித்தால் பல கோடிகள். ஆனால் அவர்களுடைய திட்டத்தையே புரட்டி போட ஒரு மர்மமான சம்பவம் காத்திருந்தது. என்ன அது? துரோகம், பேராசை மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த இந்த குற்றத்தின் வலியை அனுபவிக்க நீங்கள் தயாரா? கேளுங்கள், எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கி. அத்தியாயம் 1. வெள்ளிக்கிழமை இரவு 8 நெருங்கிக் கொண்டிருந்தது. தங்கள் வீடுகளில் லட்சோப லட்சம் மக்கள் தொலைக்காட்சியில் ஒளியும் ஒளியும் காண தயாராகிக் கொண்டிருந்தார்கள். மனதில் வேறொரு ஒளியும் ஒளியும் என்று சொல்லத்தக்க காட்சியை ஓடவிட்டவாறே பெரம்பூரின் நீண்ட பேப்பர் மில் ரோட்டில் மிக வேகமாக நடந்து கொண்டிருந்தான் செல்வம். அவனுடைய வலது கையில் அன்றைய தமிழ் தினசரி ஒன்று கேலண்டர் போல சுருண்டிருந்தது. புதையலை கண்டுவிட்டார் போல பரவச அதிர்வு செல்வத்தின் உடம்பில் மின்னோட்டமாய் ஓடிக்கொண்டிருந்தது. எத்தனை வேகமாக நடந்தாலும் நடையின் வேகம் அவனுக்கு திருப்தியாக இல்லை. மனதால் எப்பொழுதோ அவன் அறையை அடைந்திருந்திருந்த செல்வம் அதற்கு உண்மையில் ஓட வேண்டும் போலத்தான் இருந்தது. ஆனால் ஓட்டம் சாலையில் போவர் வருவரையெல்லாம் அவனை கவனிக்க வைத்துவிடும் என்பதால் அதிர செல்வம் நடக்கத்தான் வேண்டியிருந்தது. காந்தி சிலை அருகே திரும்பி குறுகலான மதுரை சாமி மடம் தெருவில் செல்வம் பிரவேசித்த போது ஓடுவதற்கு வசதியாக அந்த நீண்ட தெரு வெறிச்சோடி கிடந்தது. உடனே ஓட்டமும் நடையுமாக தெருக்கோடியை அடைந்து அவனுடைய அறை இருக்கிற கட்டடத்தின் 2 படிகளில் 2 படிகளாக தாவி வெறுமனே சாத்தியிருந்த கதவுகளை படாரென திறந்து உள்ளே நுழைந்தான். பழைய தமிழ் மாத நாவல் ஒன்றை கவனமாக வாசித்துக் கொண்டிருந்த கரிகாலன் நிமிர்ந்து பார்த்தான். என்ன கரிகாலா, உட்காந்து கதை பிடிச்சிக்கிட்டு இருக்க? ஜுரமெல்லாம் விட்டுடுச்சா? செல்வம் அன்புடன் நண்பனை விசாரித்தான். அதெல்லாம் அப்பவே விட்டுடுச்சு. ஆமாம், எதுக்காக இப்படி வேர்க்க ஓடி வர்ற? ஒரு நிமிஷம் இரு, உட்காந்து என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். செல்வம் ஸ்டூலில் உட்கார்ந்து கைக்கொட்டையால் வியர்வை துடைத்து கொண்டான். முதல்ல எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. கரிகாலன் மண்கூஜையிலிருந்து டம்ளாரில் தண்ணீர் கொண்டு வந்து தந்தான். குளிர்ந்த நீரை குடித்ததும் செல்வத்திற்கு அப்பாடா என்றிருந்தது. ரொம்ப அதிசயமான நியூஸ் கரிகாலா, செல்வம் சொன்னான். அதான் இப்படி வேர்க்க ஓடி வரேன். இன்னைக்கு தினத்தந்தியில் காணாமல் போனவன் ஒருத்தனோட ஃபோட்டோ போட்டிருக்கான் பாரு. அசல் நீயே தான், ஒரே அச்சு. ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட பார்க்க முடியல கரிகாலா, பாரு நீயே. கையில் சுருட்டி வைத்திருந்த செய்தித்தாளை படபடவென செல்வம் பிரித்து காட்டினான். ஒரு பத்திரிகையை பார்க்கின்ற சாதாரண தோணையில் கரிகாலன் செல்வம் காட்டிய அந்த குறிப்பிட்ட பகுதியை கண்டான். உடனே அவனுடைய கெட்டியான புருவங்கள் நெறிந்தன. ஆச்சரியத்துடன் செல்வத்தை நிமிர்ந்து பார்த்தான். எப்படி இருக்கான்? உன்ன மாதிரி இருக்கானா இல்லையா? செல்வம் கேட்டான். உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்கான். யார் செல்வம் இவன்? அந்த ஃபோட்டோ கீழேயே விவரமாக போட்டிருக்கு பாரு. புகைப்படத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்டிருந்த விளம்பர வரிகளை குனிந்து வேகமாக வாசித்து பார்த்தான் கரிகாலன். புகைப்படத்தில் இருந்த இளைஞனின் பெயர் கிருஷ்ணகுமார், 26 வயது. கடந்த 10 நாட்களாக அந்த இளைஞனை காணவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் ஓடிப்போய்விட்டான். எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை. அவன் எங்கே இருந்தாலும் வீடு திரும்பும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தான். அந்த இளைஞன் இருக்கும் இடத்தை யாராவது அறிந்து தெரிவித்தால் அவர்களுக்கு தகுந்த வெகுமதி அளிப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. எல்லா விவரங்களுக்கும் கீழே அவனுடைய தகப்பனார் பெயரும் முகவரியும் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த பையனோட அப்பா பேர் சிவசதர்மம் போல் இருக்கு, கரிகாலன் சொன்னான். இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து போன்ற இங்கிலீஷ் பேப்பர்லையும் இதே விளம்பரம் வந்திருக்கு கரிகாலா. நிச்சயமாக அப்போ பெரிய இடத்து பையன்தான். நீ போயிடுறியா கரிகாலா அவனோட இடத்துக்கு? கண்களில் பேரார்வம் என்ன செல்வம் கேட்டான். ரொம்ப சுலபமாக கேட்ட. இங்கே பாரு, படு கரெக்டாக பிளான் பண்ணியாச்சுன்னா எதுவுமே சுலபந்தான். நீ சரின்னு சொல்லு. அந்த காணாமல் போன கிருஷ்ணகுமார் நீதான் சொல்லி ஒன்று அங்கே கொண்டு போய் அவங்க வீட்டில் நிறுத்திடுறேன். அவசரப்படாத செல்வம். ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்காங்கிறதாலேயே நான் தான் கிருஷ்ணகுமார் சொல்லிவிட்டு ஈஸியாக அவன் வீட்டுக்குள்ளே போயிட முடியாது. கிருஷ்ணகுமாருங்கிற பையன் வெறும் என்னோட உருவோற்றம் மட்டும் இல்லையே. தெரியும் கரிகாலா, ஒரு மனுஷங்கிறவன் வெளியில் தெரிகிற உருவம் மட்டும் இல்லை. இருந்தாலும் வெளியுறவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மறந்துடாத. நான் ஒன்றும் இப்போவே தொடர்ச்சியாக பிளான் எதையும் போட்டுடல. ஆனால் ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை ஜஸ்ட் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கித்தான். இப்போ இங்கே உன்னை போலவே உருவோற்றமும் உள்ள ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் ஒருத்தன் இருக்கான். வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அந்த பையன். நான் தான் அந்த கிருஷ்ணகுமார் சொல்லிட்டு நீ அவனோட வீட்டுக்கு போகிறேன். ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் அந்த வீட்டை தங்கியிருந்து ரொம்ப நீட்டாக ஒரு பெரிய கொள்ளை நடத்திட்டு கண்ணும் காதும் வச்சாப்புல சைலண்ட்டாக வந்துட முடியுதான்னு ஒரு பிளானை முதல்ல நம்ம போட்டு பார்க்கலாமே, என்ன சொல்கிறேன்? கரிகாலன் பதில் சொல்லாமல் நகத்தை கடித்தவாறே ஃபோட்டோவில் இருந்த கிருஷ்ணகுமார் என்ற இளைஞனையே கவனித்து பார்த்தான். என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒன்றுமில்ல, எவ்வளோதான் பிளான் போட்டு செஞ்சாலும்
ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்கேன்னு பார்த்தேன். ரிஸ்க்கான விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலையே நான். ஆனால் உன்னை நீ மறந்துடாத கரிகாலா, நீயும் நானும் சினிமாவில் வர மாதிரியான மடச்சாமரான வில்லன்கள் கிடையாது மாட்டிக்கிறாப்பில் பிளான் போடுறதுக்கு. நம்ம ஒரு பிளான் போட்டால் அது அப்படியே கிளியராக வெண்ணெய் வெட்டுற மாதிரி அப்பளுக்கு இல்லாத பிளானாக தான் இருக்கணும். அப்படி இருக்க முடியாதுன்னா பிளானே கிடையாது. இது வரைக்கும் நம்மளையும் எத்தனையோ கொள்ளையடிச்சாச்சு. எந்த போலீஸ்காரனோட சின்ன சந்தேகத்துக்கும் ஆள் கிடையாது. எல்லாமே சூப்பர் சக்ஸஸ். அதனால் இந்த காணாமல் போன பையன் கிருஷ்ணகுமார் விஷயத்துலேயும் ஒரு சூப்பர் பிளான் போட்டு பார்ப்போமே. சரி, என்ன பிளான் போட்டிருக்க? கரிகாலன் கேட்டான். நோனோ, இன்னும் கட் அண்ட் ரைட்டாக எந்த பிளானையும் நான் போட்டு வரல. ஆனால் தைரியமாக பிளான் போட்டு பார்த்துடலாங்கிற நம்பிக்கை டீ கடைக்கண்ணன் தந்திருக்கான், அவனையும் அறியாமல். யார்? நம்ம டீ கடைக்கண்ணனா? இந்த விளம்பரத்தை நான் பார்க்கவே இல்லை. கண்ணன் தான் நம்ம கரிகாலன் சார் மாதிரி இருக்கிற ஒருத்தரோட ஃபோட்டோ இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்குன்னு சொல்லி நான் போன உடனே இந்த பேப்பர் காட்டினான். அப்புறம் தான் நானே பார்த்தேன். பேப்பரை பார்த்தா ஹிண்டோலையும் வந்திருக்கு, எக்ஸ்பிரஸ்லேயும் வந்திருக்கு. ஒரே த்ரில் ஆகிடுச்சு எனக்கு. நிஜமாவே த்ரில்லிங்கான விஷயந்தான்ப்பா. ஒரு டீ கடைக்காரனுக்கு நீ அப்படியே கிருஷ்ணகுமாருங்கிற பையன் மாதிரி இருக்கிறது தெரிஞ்சதுன்னா ஏன் அந்த பையன் கிருஷ்ணகுமாரோட வீட்டுக்கார பசங்களுக்கும் உன்னை பார்த்தா நீ அவங்க வீட்டு பையன் போலவே இருக்கிறதா தோணக்கூடாது? தாராளமாக தோணும். அப்படி தோன்றுங்கிற விஷயம் மாத்திரமே போதாதில்ல, நம்மளுக்கு போதாது இல்லையா? அப்போ நீ கிருஷ்ணகுமார் மாதிரியே இருக்கிறதா நினைக்காம நீ தான் அந்த கிருஷ்ணகுமார்னா அவங்க வீட்டு ஆளுக்கெல்லாம் நினைக்கணும். அந்த அளவுக்கு இந்த உருவ ஒற்றுமை விஷயத்தில் நீட்டாக ஒரு பிளான் போட முடிஞ்சுதான்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிகரெட் வச்சிருக்கியா செல்வம்? கரிகாலன் கேட்டான். செல்வம் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து நீட்டினான். கரிகாலன் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். அந்த சிவசந்திரத்தோட அட்ரஸ் எங்கே போட்டிருக்கு? ராஜா அண்ணாமலைபுரத்தில் 4th மெயின் ரோடு. ராஜா அண்ணாமலைபுரம்னா பெரிய பணக்காரங்களோட வீடாக தான் இருக்கும். ஆனால் அது வீட்டு அட்ரஸா கம்பெனி அட்ரஸான்னு தெரியல. வீட்டு அட்ரஸாக தான் இருக்கும். ஏன்னா ராஜா அண்ணாமலைபுரம் ரெசிடென்ஷியல் ஏரியா தானே. அப்படிலாம் சொல்லிட முடியாது. இப்போல்லாம் அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் சில கம்பெனியில் கொண்டு போய் வச்சுக்கிறான். நாளை காலையில் போய் பார்த்துட்டா போகுது. நண்பர்கள் இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார்கள். இன்னொரு விஷயம் கரிகாலா, 6 மாதத்துக்கு முந்தி பெட்ரோல் பங்க் கேஷியர் பேங்க்கில் பணம் கட்ட போனப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு 14,000 அடிச்சுமே. அந்த கேஷியரை இன்றைக்கி மத்தியானம் ஹோட்டலில் பார்த்தேன். அந்த கொள்ளையில் மயிரையில் தப்பிச்சோமே இல்லை? அந்த பேங்க் ஏரியாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் D1 தானே? அப்படித்தான் ஞாபகம். தேவை இறக்கம் அந்த ஸ்டேஷனில் இருக்கானா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டானான்னு தெரியல. பாவம், எவனையோ போட்டோ வச்சுருக்கான். இந்த கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற பையன் விஷயத்தில் பெரிய பிளான் போடுறதுக்கான கச்சிதமான அமைப்பு கிடச்சி லட்சக்கணக்கான அமௌண்ட்டை வெட்ட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஒரு நாள் கூட இந்த மெட்ராஸில் இருக்க முடியாது. அத்தனையும் சுருட்டிட்டு எங்கேயாவது கல்கத்தா பக்கம் போயிடணும். ஆமாம்மா, பறந்து தான் ஆகணும். இங்கே இருந்தாக்கா 48 மணி நேரத்தில் ஒன்றை பிடிச்சி மடக்கிடுவான். அப்புறம் நாளைக்கு காலையில் ராஜாண்ணாமலையம் போகிற ஒரு சர்வே எடுத்துகிட்டு வந்துடுறியா? கரிகாலன் கேட்டான். சில வினாடிகள் யோசித்த பிறகு செல்வம் சொன்னான். நாளைக்கு எந்திரிச்சதும் முதல் வேலை அதுதான் எனக்கு. ஆனால் கரிகாலா, நீ மட்டும் நாம் இந்த கிருஷ்ணகுமார் விஷயத்தில் கொள்ளையடிக்க போகிறோமா இல்லையான்னு தீர்மானிக்கிற வரைக்கும் எதுக்காக ரூமை விட்டு வெளியே போயிடாத. சாப்பாடு காஃபி எல்லாம் வேலைக்கு நானே இல்லை, லேட் ஆனாலும் கொண்டு வந்து தந்துடுறேன். நம்ம பசங்க யாரையாவது கேட்டால் ஊர்லன்னு சொல்லிக்கிறேன். என்ன? அப்போ நாளையிலிருந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம பாதை ராஜா அண்ணாமலைபுரம் நோக்கியா? இல்லை, பெரிய குற்றத்தை நோக்கி. நிச்சயமா. நண்பர்கள் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டார்கள். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. அப்பாடி, இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு எனக்கு என்று சொல்லியபடியே தோளில் போட்டிருந்த துண்டால் முகத்து வியரை துடைத்து கொண்டே உள்ளே நுழைந்தார் இளைய பெருமாள். வாங்க சித்தப்பா என்றபடி எழுந்த கரிகாலன் இளைய பெருமாள் உட்கார்ந்து கொள்ள ஸ்டூலை எடுத்து போட்டான். இந்த வீட்டுக்கு எப்போ வந்த? 2 மாதம் ஆகுது சித்தப்பா. ஏன் இந்த புரசி வாக்கம் வீட்டை காலி செஞ்ச? ஹவுஸ் ஓனருக்கு எங்களுக்கு சரிப்பட்டு வரல. அது என்னமோ 6 மாதத்துக்கு ஒரு வீடு மாத்திர, 4 மாதத்துக்கு ஒரு தொழில் மாத்திர, வீடு வாங்கி தர பிஸ்னஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தியே, என்ன ஆச்சது? செஞ்சிட்ருக்கியா இல்லையா? இல்லை சித்தப்பா, நிறுத்திட்டேன். ஏண்டா? பொதுவாகவே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இப்போ ரொம்ப டல்லு. அது இருக்கட்டும், இப்போ எப்படி இந்த ரூமை கண்டுபிடிச்சிங்க? கரிகாலன் கேட்டான். லோல் பட்டு தான் கண்டுபிடிச்சேன், அதை விடு. நான் இப்போது முக்கியமான வேலையாக வந்திருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல. உங்கள் சின்னம்மாக்காரிக்கு வேறு கண்ணில் ரெட்டினா ப்ராப்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதான். ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வந்தாலும் வரலாம்.
இந்த சமயத்துலையாவது நீ ஏதாவது செஞ்சால் தான் உன் அப்பா குடும்பம் கொஞ்சமாவது தைரியமாக இருக்க முடியும். குறைஞ்சது ஒரு 5000 ரூபாயாவது இப்போதைக்கு வேணும். இதுக்கு தான் ஒன்று ஒரு வாரமாக தேடி அப்படி ஒரு அலைச்சலைஞ்சிருக்கேன். நீ எப்படி இங்கேயோ செம்பியம்பாக்கம் வந்து கிடக்கிற? என்ன சித்தப்பா நீங்கள், நான் தான் என்னோடய அப்பாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது விடுதலை பத்திரமே எழுதி கொடுத்துட்டேன். அது தெரிஞ்சு இப்படி வந்து என்ன அவருக்கு பணம் கொடுக்க சொல்கிறீங்க? நீ விடுதலை பத்திரிக்கம் கொடுக்கலன்னு யார் சொன்னது? ஏதோ வறுமையில் படாது பாடுபடுறாரு. அதில் ஓயாமல் நோய் வேற. அப்பான்னு நினைக்காம ஏதாவது ஒரு கஷ்டப்படுற ஜீவன் நினச்சி உதவி செய்ய. பெத்த மகன் கூட பார்க்காம 15 வயசில் என்ன 2ஆம் தாரக்காரியோட பேச்சை கேட்டு வீட்டை விட்டே விரட்டின ஒருத்தரை எப்படி சித்தப்பா மனுஷன் ஜீவன் நினைக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். தப்பு தான் கரிகாலா, உனக்கு உன் அப்பா செஞ்ச எல்லாமே தப்பு தான். அதை எல்லாத்தையும் இப்போ நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கார். நான் மன்னிக்க தயாராக இல்லை. ஒரு பைசா கூட அவருக்கு கொடுக்க இஷ்டப்படவும் இல்லை. அவருக்கு தர இஷ்டம் இல்லைன்னா வேணாம், எனக்கு கூட ஒரு 4000 ரூபாய் 4 மாதத்தில் திருப்பி தந்துடுறேன். என்னை என்னமோ விரல் சூப்பர பையன் மாதிரி நினச்சிக்கிறீங்க. என் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, என்னோடய உறவுக்காரவங்களுக்கு நான் 10 பைசா தரமாட்டேன். என் அப்பா தன்னோட 2ஆவது ஆத்துக்காரி பேச்சை கேட்டு என்னை வீட்டை விட்டு திறந்தப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சும்மா தான் நின்னீங்க. கரிகாலன் கொஞ்சம் ஆக்ரோஷத்துடன் பேசினான். இளைய பெருமாள் மௌனமாக பெருமூச்சு விட்டார். அப்போது சாப்பாட்டுக்காரியுடன் செல்வம் உள்ளே வந்தான். இதோ உன் ஃப்ரெண்டு வந்துட்டான் என்றார் இளைய பெருமாள். வாங்க சார், எப்போ வந்தீங்க? செல்வம் விசாரித்தான். கையில் என்ன கேரியர், சாப்பாடா? ஆமாம் சார், கரிகாலனுக்கு. அப்போ நீ உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா? இல்லை, இளைய பெருமாள் கேட்டார். இந்த ஜென்மத்தில் இல்லை. இப்படியே போய் சொல்லிடுவா, நான் சொன்னதாகவே சொல்லுங்கள். சரி, அந்த பக்கமாக வந்தால் என் வீட்டுக்காவது வா. பார்க்குறேன் சித்துப்பா. அப்போ வரட்டுமா? வாங்க. வரேன்ப்பா செல்வம். செய்யுங்க சார். இளைய பெருமாள் எழுந்து போய் படிகளில் இறங்கி தெருவில் நடந்தார். என்னாச்சு செல்வம், அந்த பயல் கிருஷ்ணகுமாரோட வீட்டை பார்த்துட்டியா? கரிகாலன் உடனே கேட்டான். ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டேன். எப்படி இருக்குது வீடு? பழைய காலத்து மெட்ராஸ் டைப் வீடு தான். அப்போ கொஞ்சம் பரம்பரை பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் வீட்டை ரொம்ப ஜோராக மெயின்டைன் பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. வாசலில் கூர்க்கா கீர்க்கா யாராவது? எவனும் இல்லை. ஆனால் உள்ளே பெருசாக நாய் தெரிஞ்சுது. எப்படி போனேன்? மவுண்ட் ரோட்டில் சின்ன வேலை இருந்தது இல்லையா, அதை முடிச்சுட்டு 5ஆம் நம்பர் பஸ் பிடிச்சி காளியப்பா ஹாஸ்பிட்டல் பக்கத்து ஸ்டாப்பில் இறங்கி மெதுவாக நடந்தே போய் பார்த்தேன். போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஜாஸ்தி இல்லாத ரோடு. அந்த 4th மெயின் ரோடு. பட்ட பகலில் ஏதாவது ஒரு வீட்டில் கொலை நடந்தால் கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அவசரம்னா பறக்கறதுக்கு எதுவும் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கா பக்கத்தில்? வடக்கே பக்கிங்ஹாம் கேனில் ஒட்டி நடந்தால் அபிராமபுரம் ஸ்டாண்டு. தெற்கே ஒரு நிமிஷம் வேகமாக நடந்தால் காமராஜர் சாலையில் இருக்கிற ஸ்டாண்டுக்கு போயிடலாம். கிழக்க பிரிட்ஜு தாண்டி வந்தோம்னா வெங்கடேஷ் ஐயர் ரோட்டில் இருக்கிற ஸ்டாண்டுக்கு வந்துடலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பொதுவாக அந்த ஏரியாவில் இருக்கிற தெருக்கள் எல்லாத்துலேயுமே ஜனநா மாற்றம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தால் இருந்துட்டு போட்டுமே. இல்லை கரிகாலா, அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டு, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்குது. அந்த பயல் வீடு தெருவில் கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துடும். அவசரம்னா ஈஸியாக மெயின் ரோடு பக்கம் திரும்பிடலாம். ஸோ வீட்டையும் தெரியவும் பொறுத்த வரைக்கும் ஓகேங்கிற. டபுள் ஓகே. அப்போ நானும் ஒரு விசிட் அடிச்சு பார்த்துட்டா? கரிகாலன் கேட்டான். நைட்டில் போ, அதுவும் ஆட்டையில் போ. கீழே எங்கேயும் இறங்கிடாத. நம்ம தம்பித்துறை ஆட்டோவை கேட்டு வாங்கிக்கிறேன். அப்போ தான் நினைக்கிற மாதிரி கச்சிதமாக தேவையான்றவனு அடித்து பார்த்துடுவேன். சரி, நீயே வீட்டை பார்த்துட்டு வந்துட்டேன். இனி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும். ஆளை எவ்வளோன்னு கணக்கு போடணும். ஆளை எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா ஜோராக ஆளை விட்டுடலாம் பாரு. கால் போயிடக்கூடாது செல்வம். காலில் போட்டிருக்கிற செருப்பு கூட போகாதுப்பா. நம்ம பிளானில் கால் மட்டும் என்றைக்கே போயிடாது கரிகாலா. என்கிட்ட கேட்டால் அது கூட நடக்கக்கூடாது. சரி, நீ சாப்பாட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இரு. நான் போய் டெலிஃபோன் டைரக்டரியில் அந்த சிவசமுதரம் வீட்டுக்கு ஃபோன் நம்பர் என்னன்னு பார்த்து அவருக்கு ஃபோன் பண்ணி 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். நீ என்ன பேச போகிற செல்வம்? நீ சாப்பிடு கரிகாலா, ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். செல்வம் வேகமாக எழுந்து போனான். தெருமுனையில் இருந்த லாண்ட்ரி கடையில் உரிமையுடன் நுழைந்து மேஜையிலிருந்த டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து புரட்டினான். சிவசிதம்பரம் என்ற பெயரில் தான் போய் வந்த ராஜா அண்ணாமலைபுரம் முகவரி தேடி அதற்கான நம்பரை கவனித்தான். பேக்கெட்டில் வைத்திருந்த சிறிய பேப்பரில் ஃபோன் நம்பரை குறித்து கொண்டான். பின் கவனமாக அந்த நம்பருக்கு டயல் செய்தான். எதிர்முனையில் மணியோசை தொடர் கேட்டது. உஷாராக செல்வம் காத்திருந்தான். ரிசீவர் எடுக்கப்பட்டதும் அரவம் கேட்டது. ஹலோ, ஒரு பெண்ணின் குரல். ஹலோ, அது மிஸ்டர் சிவசிதம்பரம் வீடு தானேங்க? செல்வம் கேட்டான். ஆமாம், நீங்கள் யார் பேசுகிறது? என் பேர் விக்ரமன். நான் மிஸ்டர் சிவசிதம்பரத்திட்ட பேசணும். என்ன விஷயமா? காணாமல் போனவரோட சன் கிருஷ்ணகுமார் பற்றி. எதிர்முனை பெண் சில வினாடிகள் அதிர்வில் நிசப்தம் அடைந்துவிட்டு 1 மினிட். செல்வம் ஒரு நிமிஷத்திற்கு மேலாக காத்திருந்தான். ஹலோ, நான் சிவசிதம்பரம் பேசுகிறேன். குரல் அவசரமாகவும் சப்தமாகவும் கேட்டது. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள். இது பேப்பரில் உங்கள் சன் கிருஷ்ணகுமார் காணும் நீங்கள் கொடுத்துருந்த விளம்பரத்தை பார்த்தேன். நான் அவனை தேடி கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் அவனை பற்றின சில டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன்.
நேரில் வரட்டுமா பேசுகிறதுக்கு? உங்கள் பேர்? விக்ரமன் சார். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எங்கேயும் ஒர்க் பண்ணல சார். ஆனால் இந்த மாதிரி காணாமல் போனவங்களை கண்டுபிடிக்கிற ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவாக அப்பப்போ ஈடுபடுறது உண்டு. வெற்றியும் கிடச்சிருக்குது எனக்கு. அதுதான் உங்கள் சன் விஷயத்தில் முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு தோணுது. சில வினாடிகள் மௌனமாக இருந்த பின் சிவசிதம்பரம் சொன்னார், ஆனால் அதுக்காக பணம் எதுவும் உங்களுக்கு அட்வான்ஸ் தர மாட்டேன். ஒரு பைசா கூட தர வேண்டாம் சார். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஐ வில் பே. ஆனால் ஒரு விஷயம், என் மகனை கண்டுபிடிச்சி தர ஒரு தனியார் துப்புரை நிறுவனத்தையும் அப்ரோச் பண்ணியிருக்கேன். நோ ப்ராப்ளம் சார், நான் என்னோடய லெவலில் முயற்சி பண்ணிக்கிறேன். சரிதானே? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? விக்ரமன். மிஸ்டர் விக்ரமன், உடனே புறப்பட்டு என் வீட்டுக்கு வாங்க. அட்ரஸ் தெரியும் இல்லையா? சிவசிதம்பரம் கேட்டார். இருக்குது சார், இன்னொரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. வருகிறேன் சிவசிதம்பரம், வருகிறேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டே செல்வம் ரிசீவரை வைத்தான். அத்தியாயம் 3. புத்தம் புதிய உடைகளில் வேண்டுமென்றே 2 மணி நேரம் தாமதமாக சிவசமுத்திரத்தின் ராஜா அண்ணாமலைபுரம் வீட்டின் எதிரில் ஆட்டோவில் போய் இறங்கினான் செல்வம். வெளிப்புற கேட் 2ம் விரிய திறந்து வைக்கப்பட்டிருந்தது. போர்ட்டிகோவில் பழைய மாடல் அம்பாசிடர் நின்றிருந்தது. சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அல்சேஷன் நாய் செல்வத்தை பார்த்ததும் குரைத்தது. உடனே 60 வயது மதிக்கத்தக்க பெரியவர் செல்வச் செழிப்பான தோற்றத்தில் உள்ளிருந்து வெளியே வராந்தாவுக்கு வந்தார். நான் விக்ரமம், மத்தியானம் ஃபோன் செஞ்சு பேசினேன். செல்வம் சொன்னான். ப்ளீஸ் கம், நான் தான் சிவசிதம்பரம். வணக்கம் சார். வணக்கம், உள்ளுவாங்க தம்பி. சிவசிதம்பரம் மிகவும் அன்புடன் செல்வத்தை வரவேற்றார். செல்வம் அவருடன் ஹாலுக்கு சென்றான். ஹால் விலாசமாக இருந்தது. ஹாலில் இருந்தே மாடிக்கு அழகிய படிக்கட்டு சென்றது. சோனி கலர் டிவி மேலே வைக்கப்பட்டிருந்த கிருஷ்ணகுமாரின் வண்ண புகைப்படம் செல்வத்தின் கண்ணில் உடனே பட்டது. அவனுக்குள் நம்பிக்கை விழுதுகள் பலமாகவே அசைந்தாடின. கரிகாலனைந்தை வீட்டுக்குள் கிருஷ்ணகுமாராக உழவு விடுவது நினைத்ததற்கும் மேல் லகுவான விஷயமாக பட்டது. அந்த கிருஷ்ணகுமாரின் புகைப்படத்தை நோக்கி கையை உயர்த்தி செல்வம் காட்டினான். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதானே உங்கள் மகன் கிருஷ்ணகுமார்? பரவாயில்ல தம்பி, என் மகனோட விளம்பர ஃபோட்டோ மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. சிவசிதம்பரம் சிறிது மனம் நிகழ சொன்னார். உங்கள் விளம்பரமே ஆழமாக பதிஞ்சனால தான் சார் உங்களுக்கு ஃபோனே பண்ணினேன். என்ன தம்பி சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? காஃபி சார். தேவமா? சிவசிதம்பரம் உள்ளே நோக்கி குரல் கொடுத்தார். இதோ வரங்க என்றபடியே ஒரு அம்மாள் வேகமாக வந்தாள். இவருக்கு காஃபி கொண்டா. அம்மா எங்க? பின்னாடி தோட்டத்தில் இருக்காங்க ஐயா. இங்கே வர சொல்லு. சரிங்க ஐயா. சொல்லுங்கள் மிஸ்டர் விக்ரமன். சிவசிதம்பரம் செல்வம் பக்கம் திரும்பினார். உங்கள் மகனை எத்தனை நாளாக காணோம்? இன்றைக்கோட 12 நாள் ஆச்சு. வீட்டில் யாரு கூடயும் ஏதாவது மனஸ்தாபமா? அப்படியெல்லாம் ஒரு பெரிய மனஸ்தாபம் எதுவும் கிடையாது. கூப்பிட்டீங்களா என்றபடியே ஒரு பெண்மணி வந்தால். அவளுடைய காதுகளில் ஜொலித்த வைரக்கம்மல்களை செல்வத்தின் கூரிய பார்வைகள் உடனே கணக்கிட்டது. நீ இப்படி உட்கார். இவர் தான் அப்போ ஃபோன் பண்ணார். நம்ம கிருஷ்ணகுமாரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அந்த பெண்மணியும் சிவசிதம்பரத்தின் அருகில் அமர்ந்து கொண்டாள். அப்பொழுது செல்வத்திற்கு காஃபி வந்தது. நன்றி சொல்லியபடி கோஃபியை வாங்கி கொண்டான். அப்போ அந்த டிடெக்டிவ் கம்பெனிக்காரங்க? சிவசிதம்பரத்தின் மனைவி கேட்டாள். அவங்களோட வழியில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த டிடெக்டிவ் கம்பெனி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க? செல்வம் கேட்டான். மார்னிங் ஸ்டார். நல்லா பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கேஸ் எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா விக்ரமன்? பண்ணியிருக்க சார். ஓ எஸ். எப்படி தனி ஆளாக பண்ணுவீங்க? பெங்களூர், பாம்பே, டெல்லி எல்லாத்துலேயும் எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட மனுஷங்க இருக்காங்க. நிறைய சிபிஐ ஆட்கள் கூட தெரிஞ்சவங்க தான். இங்கேயே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தெரியாத ஆள் கிடையாது எனக்கு. அதனால் என்னால் தனியாக இருந்து முயற்சி பண்ண முடியுமான்னு சந்தேகப்படாதீங்க. நோனோ, நான் சந்தேகப்படலை. நம்பிக்கை இன்வால்மெண்ட் இல்லாமல் எந்த காரியத்தில் நான் இறங்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ மிஸ்டர் விக்ரமன். நீங்களாகவே இப்படி வந்து என் மகனை கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்ன நம்பிக்கையோடு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா கிருஷ்ணகுமார் எங்களுக்கு ஒரே மகன். வீட்டை விட்டு தெருவில் இறங்கியதுமே பளிச்சென்று தெரிந்த குளிரில் கனத்த ஒரு மலைத்துளி முகத்தில் விழுந்தார் போல இருந்தது செல்வத்திற்கு. ஒரே மகன். டாக்டர்ஸ் தான் 3 பேர். சிவசிதம்பரம் தொடர்ந்து சொன்னார். அப்படியா? கிருஷ்ணகுமார் உங்களுக்கு ஒரே மகனா? சாரி சார், இதை நான் எதிர்பார்க்கல. ஒரு மகன், அதுவும் இந்த 26 வயசில், அதுவும் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் இப்படி எங்கே போனானே தெரியலன்னா நிஜமாகவே கொடுமை தான் சார். சாதாரண கொடுமையா? இந்த 12 நாளாக தூக்கம் கிடையாது தம்பி எங்களுக்கு. கிருஷ்ணகுமாருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு பொண்ணை பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஓடிட்டான் அநியாயமாக. சிவசிதம்பரத்தின் மனைவி கண்களை துடைத்து கொண்டாள். ஆனால் ஒன்று சார். செல்வம் தயங்கினான். சொல்லுங்கள் விக்ரமன். ரொம்ப பெரிய காரணம் இல்லாமல் கிருஷ்ணகுமார் வீட்டை விட்டு ஓடி போயிருக்க முடியாது. அந்த காரணம் என்னன்னு தானே தெரியல. ஒருவேளை இப்படி இருக்கலாமா சார்? எப்படி விக்ரமன்? கிருஷ்ணகுமாருக்கு விருப்பம் இல்லாமல் வேறு யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அவனை சட்டத்துக்கு விரோதமாக கூட்டிகிட்டு போயிருக்க சாத்தியம் உண்டா? யூ மீன் கிட்னாப்பிங்? எஸ் சார். இல்லை, அவனே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான். அந்த லெட்டரை நான் பார்க்கலாமா? இதோ எடுத்துகிட்டு வரேன். சிவசிதம்பரம் எழுந்து ஒரு அறைக்குள் போய் எடுத்து வந்து செல்வத்திடம் தந்தார். செல்வம் காகிதத்தை கவனத்துடன் பிரித்து பார்த்தான். பெற்றவர்களுக்கு என்னை தேட வேண்டாம், நான் போகிறேன். என்னுடைய மனோநிலைகளுக்கு ஏற்றபடி வாழ்க்கை சூழல் வீட்டில் இல்லை என்பதுதான் எனது வெளியேற்றத்துக்கு காரணம்.
என் வெளியேற்றம் உங்களை அதிகம் பாதித்து கஷ்டப்படுத்தவே செய்யும். எனக்கு வேறு வழி இல்லை, மன்னித்து விடுங்கள். விடைபெறுகிறேன், கிருஷ்ணகுமார். கடிதம் மிகவும் சுருக்கமாகத்தான் எழுதப்பட்டிருந்தது. 2 முறை படித்துவிட்டு செல்வம் சிவசிதம்பரத்திடம் கொடுத்தான். ரொம்ப சென்சிட்டிவ் பாய், சிவசிதம்பரம் சொன்னார். இந்த சின்ன லெட்டர்லேயே தெரியுது சார். பொதுவாக சொன்னால் விக்ரமன், இந்த காலத்து பசங்களே சரியில்லை. ரொம்ப அமானுஷ்யமாக எதையோ திங்க் பண்ணிகிட்டே ஒரு கற்பனை உலகத்தால் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. சமூக அமைப்புகளையே வெறுக்கிறாங்க. கிருஷ்ணகுமாரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க சார்? அவனுக்கு நண்பர்கள் ரொம்ப கம்மி, இருக்கிறவங்களும் ஒரு மாதிரி ஃப்ரீக், ட்ரக் அடிக்ட்ஸ். அப்போது கிருஷ்ணகுமாரும் போதை மருந்துகளை யூஸ் பண்ணுவாரா? அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு அந்த பழக்கங்கள் கிடையாது. கிருஷ்ணகுமாருக்கு நம்முடைய சமுதாய கன்வென்ஷன் சரிப்பட்டு வரல. அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிடணும்னு ஆசைப்பட்டான். எங்களுக்கு அவனை அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லை. நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு இங்கேயே இருக்கட்டும்னு நினச்சோம். கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிடும்னு அவனுக்கு இஷ்டம் இல்லாமலேயே ஒரு பொண்ணும் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு கிருஷ்ணகுமார ஃபோட்டோஸ் ஒரு 7 வேணும் சார். அதுவும் முழு உருவம் தெரிகிற மாதிரி இருந்தால் பெட்டர், செல்வம் சொன்னான். ஆல்பங்கள் இருக்குது, கொண்டு வந்து தர்றேன், வேண்டியதே எடுத்துக்கோங்க. என் மகள் கல்யாணத்தில் கேசட் இருக்குது, அவைகளையும் போட்டு பாருங்கள். உங்கள் 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா சார்? ஆயிடுச்சுப்பா. நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் டைப் விக்ரமன். என் எல்லா பொண்ணுங்களுக்குமே 19 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். கிருஷ்ணகுமார் சம்மதிச்சிருந்தா போன வருஷமே அவனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிப்போம். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். கிருஷ்ணகுமாருக்கு பெண்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது குறிப்பிட்ட ஏதாவது பெண்கிட்ட காதல் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுனா, ஆனால் அது காதலா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு. கிருஷ்ணகுமார் பற்றி இன்னும் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள். அடிக்கடி தாடி வைப்பான், எடுப்பான், எங்கள் கூட சரியாக பேச மாட்டான். என்ன பிடிக்காத அவனுக்கு. எளிமையாக வாழணும்னு சொல்லுவான். ரொம்ப சிக்கனம். ஸ்மோக் பண்ணுவான். சாப்பிட்றதுனா பிடிக்கவே பிடிக்காது. எங்கே போனாலும் ஜூஸ் தான் சாப்பிடுவான். அதுவும் திராட்சை ஜூஸ்னால் உசுறு. சிவசம்பரத்தின் மனைவி குறுக்கிட்டு சொன்னாள். இதுக்கு மேலே அவனை பற்றி வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல விக்ரமன். போதும் சார், இவ்வளோ போதும். முதல்ல இவருக்கு வீடியோ கேசட்டை போட்டு காட்டுங்க என்றாள் சிவசிதம்பரத்தின் மனைவி. சிவசிதம்பரம் கேசட்டை எடுக்க உள்ளே போனார். செல்வம் மனதிற்குள் மிகவும் உற்சாகம் அடைந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். அதிர்ஷ்டக்காட்டு தங்களுக்கு சாதகமாகவே வீசுவது அவனை களிப்பூட்டியது. சிவசிதம்பரத்தின் மனைவியின் 2 கைகளிலும் 14 வளையல்கள் இருந்தன. சாதாரணமாக வீட்டில் இருக்கிற சமயத்திலேயே ₹1,00,000 பெருமான ஆபணங்களில் இருந்தால், விசேஷ தினங்களில் இந்த அம்மாளினும் எத்தனை ₹1,00,000 பெருமான நகைகள் அணிவாள் என்று செல்வம் கணக்கு போட்டு கொண்டிருந்த போது சிவசிதம்பரம் கேசத்துடன் வந்து டெக்கில் பொருத்தி இயக்க விட்டார். கிருஷ்ணகுமார் தோன்றிய முதல் ஃப்ரேமை பார்த்ததும் செல்வம் உணர்ச்சி வயப்பட்டான். கல்யாண வரவேற்பு பணியின் பின்னணியில் தெரிந்த இளைஞன் அவனுக்கு கிருஷ்ணகுமாராக தெரியவில்லை. அவனது ஆருயிர் நண்பன் கரிகாலனாகத்தான் தெரிந்தான். அத்தியாயம் 4. 3 முறை கரிகாலன் செல்வம் கொண்டு வந்திருந்த வீடியோ கேசட்டை போட்டு பார்த்து விட்டான். அவனுக்கும் திட்டம் பூர்ணமாக அமைந்து விட்டார் போலவே இருந்தது. கிருஷ்ணகுமாராக ராஜா அண்ணாமலைபுரம் விஜயம் செய்வது எதிர்பார்த்தலுக்கும் மேல் லகுவானதாக தெரிந்தது. சரி போது செல்வம், டிவியும் டெக்கையும் கடையில் கொண்டு போய் கொடுத்துரு என்றான். பாரு, 2-3 ஃபோட்டோ இருந்தால் தாயான்னு கேட்டேன். உடனே வீடியோ கேசட்டை எடுத்து கொடுத்துட்டான். பழம் நழுவி பால் விழுந்த மாதிரி. சாதாரண பாலா, மசாலா பால் கரிகாலா, கெட்டியான மசாலா பால். பூராவும் ஜீன்ஸ் தான் போட்டிருக்கான் பையன். வாய்ஸ் ஒன்று தான் தெரியல. அது மட்டும் ரொம்ப நிதானமாக நிறுத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கோ. முகம் கொஞ்சம் என்னோடத விட செழிப்பு. நாளைக்கு பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிக்கோ. ஜுரம் அடித்து லேசாக தாடி வளர்ந்துருக்கிறதும் நல்லதாக போச்சு பாரு. எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது கரிகாலா. இனிமேல் விஷயம் என் கையில் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில் நீ சிவசிதம்பரம் வீட்டுக்கு போயிடுற. போய் 5 நாள். சனிக்கிழமை பிளான் பண்ணபடி கிடைக்கிறத சுட்டிட்டு கிளம்பி வந்துடுற. நீ கல்கத்தாக்கு 2 பர்த் இப்போவே போய் ரிசர்வ் பண்ணிவிடு. 3 பர்த்தாக ரிசர்வ் பண்ணிடுவோம். 2 பேராக ரிசர்வ் பண்ணால் கிளம்புற மாதிரியே இருக்க வேண்டாம். அதுவும் சரிதான். இந்த இடத்த காலி பண்ணுறதா வேண்டாமா? கரிகாலன் கேட்டான். அதுதான் தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அட்வான்ஸை திருத்தி தர மாட்டேன்னு சொல்லுவான். பார்க்கலாம். காலி பண்ணிவிடுவோம் சொல்லாமலேயே. ஆனால் கிளம்பும்போது போட்டை போட்டு தொங்க விட்டுட்டே போயிடுவோம். என்றைக்காவது சந்தேகப்பட்டு போட்டு உடச்சி பார்க்கட்டும். என்ன சொல்கிற? அப்படியே பண்ணிடலாமா? அதுதான் நல்ல ஐடியா. ஆமாம், அவங்ககிட்ட போய் காலி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அனாவசியமாக பதில் சொல்லிகிட்டெல்லாம் இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஆளை நீ கேட்டியான்னு தெரியல. சிவசிதம்பரம் மனம் காணாமல் போன விஷயத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானா? கேட்டியா? கடைசியில் எந்திரிச்சு வரும்போது தான் கேட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணலையாமா. பண்ணுனா போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ, போலீஸ்காரோட பிடுங்களை தாங்க முடியாதுன்னு போலீஸ்லேயே சொல்லலையாம். பரவாயில்ல, போலீஸ்கார யோகியதை அந்த ஆள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கான். நமக்கு பிரச்சனை இல்லையே. இந்த கேஸ்ட்டை எப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிற? சாப்பாட்டுக்கு மேலே போகிறேன். நீ எப்போ ஃபேஷியல் பண்ணிக்க போகிற? செல்வம் கேட்டான். நாளைக்கு பண்ணிக்கிட்டா? தாஜில் பண்ணிக்கோ. அந்த சிவசம்பந்தக்கு என்ன தொழிலாம்? ஷிப்பிங் ஏஜென்சி, ஆஃபீஸு, தம்புச்செட்டி தெரியல. அந்த பயல் கிருஷ்ணகுமார் ஆஃபீஸ்க்கெலாம் போவானா இல்லையா? சரியாக போக மாட்டான் போல இருக்குது. நினச்சா போவானாம்மா.
அடிக்கடி டிரைவனுக்கு போய் உட்காந்துக்குவானாமா. வீட்டில் பணம் நிறைய வச்சுருப்பானுங்களோ வச்சுருக்க மாட்டானுங்களோ தெரியல. எப்போவுமே பிளாக் மணி நிறைய வச்சுருப்பான். அது வீட்லேயே தான் இருக்கும். நம்ம போடுற பிளானுக்கு தகுந்த மாதிரியே பணமும் நகையும் நிறைய கிடைச்சா தானே நல்லது. ஒன்றும் தேரலைன்னா அந்த பொம்பளை அடித்து மல்லாத்தனாலே போதும் கரிகாலா. ₹1,00,000 மேலே தேரும். ₹1,00,000 எல்லாம் போதாதுப்பா நம்மளுக்கு கல்கத்தாக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு. ₹1,00,000 போதாது தான், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒன்றுமே கிடைக்காம போகிறதுக்கு ₹1,00,000 பெரிய விஷயம் தானே. சிவசபத்தோட கல்யாணமான பொண்ணுங்களெல்லாம் வந்தால் பேஜாராக இருக்கும். எத்தனை பேர்கிட்ட தான் நடிக்கிறது. போனதும் சொல்லிவிட்டு அந்த ஆளுகிட்ட சும்மா எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்பக்கூடாது, கூட்டம் சேர்க்க வேண்டான்னு. ஆர்டரே அதுதான். அப்போ நீ தாஜ் கிளம்புறியா கரிகாலா? நீ எங்கே போகிற? நான் இந்த கேசட் எல்லாத்தையும் சிவசபத்தோட ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிட்டு 2-3 வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு வர்றேன். ஒரு ஐடியா செல்வம். விரல்களை ஆனந்தத்துடன் சொடுக்கியபடி கரிகாலன் சொன்னான். என்னப்பா? நீ சிவசதம்கிட்ட என்னோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காட்டி கிருஷ்ணகுமாரோட வேற ஒரு ஃபோட்டோ இது ஒரு ஸ்டுடியோவில் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த ஃபோட்டோ வாங்கினேன்னு சொல்லி காட்டு. கையை கொடு கரிகாலா, மூளை உனக்கு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுது. என்னோட ஒரு ஃபோட்டோவை காட்டுறது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி. ஒன்று, என் ஃபோட்டோவை பார்த்து ஏதாவது வித்தியாசம் தெரிகிற மாதிரி சிவசதமத்துக்கு தோணுனா இல்லையான ஒரு ஆசிட் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துடலாம். 2, நீ ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பண்ணி அவங்க வீட்டிலையே இல்லாத ஒரு கிருஷ்ணகுமார் பையலோட புது ஃபோட்டோவை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கிற மாதிரி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். என்ன சொல்கிற? முதல்ல உன்னோட ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணி கொடு. செல்வம் உற்சாகத்தில் மிகவும் உரக்க பேசினான். ஒரு நிமிஷம். கரிகாலன் தன்னுடைய வண்ண புகைப்படம் ஒன்றை எடுத்து செல்வத்துடன் நீட்டினான். கிருஷ்ணகுமார் புகைப்படங்களுடன் அதை ஒரு முறை ஒப்பிட்டு பார்த்த பின் முழு திருப்தியுடன் கரிகாலனின் ஃபோட்டோவை செல்வம் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். அப்போ நான் தாஜ் கிளம்புறேன். கரிகாலன் சொன்னான். நான் சிவசமரத்தை போய் பார்க்குறேன். ஆளுக்கு ஒரு பக்கம்தான் போகிறோம். ஆனாலும் நம்முடைய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கித்தான். அத்தியாயம் 5. திருவல்லிக்கேணி வெங்கட்ராம் தெருவில் ஆட்டோவில் போய் இறங்கினான் கரிகாலன். சரஸ்வதியிடம் போகிறோம் என்ற உணர்வில் உடம்பு சற்று பூரித்து செலுத்திருந்தது. கடலை நோக்கி அவளுடைய உயர்ந்த வீட்டு வாசலில் ஏறி கதவை தட்டினான். மறு வினாடியே கதவு திறந்தது. கரிகாலனை பார்த்ததுமே சரஸ்வதியின் முகத்தில் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. வாங்க வாங்க, என்ன 4 நாளாக வரவே காணோம், பிஸியாக ரொம்ப? கரிகாலனை வரவேற்று உள்ளே திரும்பி நடந்தபடியே சரஸ்வதி கேட்டாள். வாசல் கதவை தாளிட்டு விட்டு வேகமாக அவளை பின்தொடர்ந்த கரிகாலன், என்ன தலைக்கெல்லாம் குளிச்சு தயாராக இருக்கிற மாதிரி தெரியுது என்றான். நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லுங்கள். உடம்பு சரியில்லை சரசு, அதான் எங்கேயுமே நகரல. நேராக கிளம்பி இங்கே வந்திருக்கலாமே. என்னமோ பேசாமல் ரூம்லேயே இருந்துட்டேன். அட என்னப்பா இது, முகமெல்லாம் ஜோராக தொடச்சி விட்டாப்புல பளபளன்னு இருக்குது. சரஸ்வதி வியப்புடன் கரிகாலன் முகத்தை பார்த்தவாறே கேட்டாள். பியூட்டி பார்லேருந்து நேராக வர்றேன், எப்படி இருக்கு முகம்? என்ன திடீர்னு பார்லெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க? ஒரு பெரிய பிளான் சரசு. பெரிய பிளான்னா பெரிய கொள்ளைன்னு உங்கள் கராதியில் அர்த்தம். பிளானை கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அதுக்கு முந்தி வேறு ஒரு சின்ன விஷயம். திடீர்னு என்னமோ தோணுச்சு. 4 நாள் முந்தி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், பாரு எப்படி இருக்கேன்னு. கரிகாலன் பேண்ட் பாக்கெட் வைத்திருந்த கிருஷ்ணகுமார் தனியாக எடுத்து கொண்டிருந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டினார். சரஸ்வதி வாங்கி பார்த்தாள். அட 4 வயசு குறைச்சலாக தெரியுறீங்களே, நிஜமாவா? பொய்யா சொல்கிறேன், பாருங்களேன் நீங்கள் தான். நேரில் தெரிகிறப்போ இதை விட இந்த ஃபோட்டோவில் எங்கே இருக்கேண்ணா? ஆமாம், வேறு என்ன தோணுது இந்த ஃபோட்டோவை பார்த்தா? வேறு என்ன இருக்குது தோன்றதுக்கு? ஏன் வேறு ஏதாவது இருக்கா தோன்றதுக்கு? இருக்கிறனால தானே கேட்குறேன். சரஸ்வதி கரிகாலனை ஏறிட்டு பார்த்தாள். கரிகாலன் ஒரு வெற்றுபாவத்துடன் அவளை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான். சரஸ்வதி ஃபோட்டோவையே பார்த்தாள். வேறு எதுவும் தோணலையே என்றாள். நான் ஒன்று கேட்குறேன், நல்லா யோசித்து பதில் சொல்கிறையா? சொல்கிறேன். இந்த ஃபோட்டோவுக்கு எனக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நீங்கள் கேட்குறப்ப தான் வித்தியாசம் இருக்குமோன்னு தோணுது. வித்தியாசம் தெரிஞ்சால் தெரியலையா? அதை சொல்லு. புருவத்தை எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, அதனால தான் வித்தியாசம் தெரியுது. வேற ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பளிச்சுன்னு தெரியல. இன்னும் நல்லா பாரு. இப்போ தான் சந்தேகம் வருது, இந்த ஃபோட்டோ நீங்கள் இல்லைன்னு. ஆஹா, இதுதான் சரஸ்வதி, பார்த்தியா எப்படி ஏமாந்தன்னு? ஐயா, நான் ஒரு பேச்சுக்கு சும்மா சொன்னேங்க. நிஜமாகவே இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் கிடையாது சரஸ்வதி. நிஜமாலுமா? சரஸ்வதி சிறிதும் நம்ப முடியாமல் கேட்டாள். அப்பா மேலே ஆணையாக சொல்கிறேன், இதில் இருக்கிறவன் நான் இல்லை. என்னால் நம்பவே முடியலைங்க. நிஜமாக வித்தியாசமே தெரியலைங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் பேர் கிருஷ்ணகுமார் சரஸ்வதி, ரொம்ப பெரிய இடத்து பையன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிட்டான் என்று ஆரம்பித்து திட்டம் பூராவையும் சொல்லி முடித்தான். சரஸ்வதி பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவளின் பார்வை கிருஷ்ணகுமாரின் ஃபோட்டோ மீதே லயத்திருந்தது. ஏய், அந்த பயலே டாவடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் பிளான் நல்லபடியாக கிளிக் ஆகுமா? உனக்கே வித்தியாசம் தெரியல, அப்படி இருக்கிற பிளான் கிளிக் ஆகாமல் போயிடுமா என்ன? இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. என்ன விஷயம்? அங்கே போய் அவங்க வீட்டில் இருக்கிற சமயத்தில்
யாருமே எதிர்பாராமல் திடீர்னு அந்த பையன் கிருஷ்ணகுமார் வீடு திரும்பிட்டா? இந்த கேள்வியை கரிகாலன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. திருவென விழித்தான். ஓடிப்போனவன் ஓடியே போயிடுவான்னு என்ன நிச்சயம்? திடீர்னு மனசு மாறி அவனாவே நீங்கள் இருக்கும்போதே திரும்பி வந்துட்டா உங்கள் கதி என்ன ஆகிறது? அதையும் யோசித்து பார்த்துக்கங்க. கரிகாலன் பதில் சொல்லவில்லை. புதிய காதலுடன் சரஸ்வதியை இழுத்து அணைத்து முத்தமிட்டான். உண்மையிலேயே இது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் சரசு. நானும் இதை நினச்சே பார்க்கல, செல்வமும் யோசித்து பார்க்கல. நீ சொல்கிற மாதிரி நான் சிவசதம்பரத்தோட வீட்டில் இருக்கிற சமயத்தில் அந்த கிருஷ்ணகுமார் பயல் வந்துட்டான்னு வச்சுக்க, அவ்வளோதான், பயங்கர அடி தான், காம்ப்ளிகேஷன்ஸ். எப்படி தப்பிச்சு வருவீங்க அப்போது? அதெல்லாம் பறந்து வந்துடுவேன். ஆனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். கை கெட்டியது வாய் கெட்டாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, எப்படி ஆச்சுன்னா இந்த மெட்ராஸில் நாங்கள் தலை காட்டவே முடியாது போயிடும். பிளான் போட்டது இப்படி நடக்காமல் போனாலும் கல்கத்தாவுக்கு நான் ஓடித்தான் ஆகணும். அதனால் நல்லா பிளான் போட்டுக்கோங்க. அதை நான் செல்வங்கிட்ட கிளியராக பேசிக்கிறேன். எதிர்பாராமல் அந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டால் எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். பேராசைப்பட்டு இருக்கிறதுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. இது வரைக்கும் எந்த போலீஸ்கார சந்தேகத்துக்கும் ஆளானதில்லை நீங்கள். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரசு. இப்போ தான் நான் உங்கள்கிட்ட வேறு ஒரு பிளானை பற்றி பேசணும். அதுக்கு தான் அவசரமாக ஓடி வந்திருக்கேன். இந்த பிளான் நல்லபடியாக நிறைவேறி நானும் நகையோ பணமோ நிறைய அடிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோ. எதிர்பார்த்ததுக்கு மேலே ஈஸியாக கிடச்சிதுன்னு வச்சுக்க. கிடச்சிது அத்தனையும் செல்வங்கிட்ட காட்டிட வேண்டான்னு ரகசிய ஐடியா போட்டிருக்கேன். முதல்ல நமக்கு கொஞ்சம் தனியாக வேணுங்கிற உங்கள்கிட்ட கொண்டாந்து ஒதுக்கிடுறேன். பத்திரமா வச்சுக்கோ. இந்த கம்ப்ளீட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நானும் அவனும் பங்கு போட்டுக்கிட்டு கல்கத்தாவில் செட்டில் ஆனதும் வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். மொத்தம் பண நகை எல்லாத்தையும் வச்சு ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருவோம். என்ன? செல்வகிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க. டோன்ட் வரி. அவனுக்கு ஒன்று தெரியவே தெரியாது இன்னும். சரி வாங்க, முதல்ல உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் என்று சரஸ்வதி கூப்பிட்டால் இதோ வந்துட்டேன் என்று கரிகாலன் கைகால் கழுவ பாத்ரூம் நோக்கி போனான். அத்தியாயம் 6. பாரிமுனையில் இருக்கும் சிவசிதம்பரத்தின் கப்பல் ஏஜென்சியின் அலுவலகத்திற்கு செல்வம் போனபோது சிவசிதம்பரம் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தார். நீங்கள் யார்? என்ன வேணும் உங்களுக்கு? ஒருவர் கேட்டார். செல்வம் சுருக்கமாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். ஓ, நீங்கள் தானா? முதலாளி உங்களை பற்றி சொல்லியிருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வீட்டுக்கு வர சொன்னார்னா வீட்டில் போய் பார்த்துடுங்க. முதலாளி ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்கார். பேசிக்கொண்டே அவர் ரிசீவர் எடுத்து டயல் பண்ணினார். லைன் எங்கேஜ் ஆகி இருந்ததோ என்னவோ. சில வினாடிகள் காத்திருந்த பின் மீண்டும் டயல் செய்தார். உங்களை தேடி நீங்கள் சொன்ன அந்த விக்ரமன் கூட வந்திருக்கார் சார். ஆமாம் சார். சரி சார், சொல்லிடுறேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். ரிசீவரை வைத்தார். உங்களை வீட்டுக்கு வர சொன்னார். போகிறதுக்குள்ளே எங்கேயும் வெளியில் போயிட மாட்டார். அவர் பாவம் சார். ஒரே மகன் இப்படி கல்யாணம் பண்ணுற வயசில் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானுங்கிற பயங்கர கவலையில் இருக்கார். இல்லைன்னா இந்த நேரத்தில் எழுந்து வீட்டுக்கு போவாரா? அவர் மகன் இப்படி அநியாயமாக ஓடி போயிருக்க வேண்டாம். ஏதோ இல்லாத வீட்டில் பிறந்து லோல் போட்டால் சரி. இந்த பையனுக்கு என்ன, ராஜா மாதிரி குடும்பத்தில் பிறந்துட்டு. செல்வம் மெதுவாக விஷயத்தை கிரகிக்கிற மாதிரி பேசினான். கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான பையன் சார் அவன். ஒரு மாதிரியான டைப்பு. ஆனால் மோசமான டைப்பெல்லாம் கிடையாது. தேவைக்கு மேலே பணம் இருக்குது. பெரியவங்க இந்த காலத்து பசங்களை புரிஞ்சு விட்டு பிடிச்சிருக்கலாம். இவர் கொஞ்சம் பழமையான ஆள். அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒத்து வராமல் போயிடுச்சு. ஆனால் ஒன்று, கிருஷ்ணகுமார் மட்டும் திரும்பி வரல. எங்கள் முதலாளியாக அவ்வளோதான். சரி சார், நீங்கள் புறப்பட்டு போய் வீட்டில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. செல்வம் அந்த இடத்தை விட்டு திருப்தியுடன் வெளியேறினான். அலுவலகம் வந்தது கூட நல்லதாகத்தான் போயிற்று. ஆனாலும் மீண்டும் ஒருமுறை அலுவலகம் பக்கம் வந்துவிடக்கூடாது. சிவசம்பரத்தை சார்ந்த நிறைய பேர் தன்னை அடையாளம் கொண்டுகிற மாதிரி பரிச்சயமாகிவிடக்கூடாது என்கிற நினைப்பு வந்துவிட்டது அவனுக்கு. செல்வத்திற்கு தான் ஒரு தவறு செய்திருப்பதாக தோன்றியது. தான் முதலாக சிவசிதம்பரத்தை சந்திக்கப் போயிருந்த போது சிறிது மாறுவேஷம் போட்டுக்கொண்டு போயிருந்திருக்கலாம். இனி அதை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை. ஆட்டோ ஒன்றை அழைத்து ஏறிக்கொண்டான். மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட் அருகில் இறக்கிவிடச் சொன்னான். 15 நிமிடங்களில் சிவசிதம்பரத்தின் வீட்டை அடைந்தான். செல்வம் வீட்டிற்குள் நுழைந்தபோது சிவசிதம்பரம் யாருடனோ டெலிஃபோனில் பேசி கொண்டிருந்தார். கையை காட்டி செல்வத்தை உட்காரச் சொன்னார். தொடர்ந்து 5 நிமிடம் பேசிய பின் ரிசீவரை வைத்துவிட்டு செல்வத்தின் பக்கம் திரும்பினார். ஆடிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டதில் ப்ராப்ளம்ஸு. மகன் ஓடி போயிட்ட பிரச்சனை மனசுக்குள்ளே தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த விஷயங்களையும் பார்த்து தானே ஆக வேண்டியதாக இருக்குது. கஷ்டம்தான் என்றான் செல்வம். வீடியோ கேஸ்ட்டை நல்லா போட்டு பார்த்தீங்களா? பார்த்துட்டேன் சார். உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துலாம் தான் ஆஃபீஸுக்கு போனேன். நீங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டீங்க. உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு வந்தேன். உங்கள் மகன் கிருஷ்ணகுமார் சமீபத்தில் பாஸ்போர்ட் எதுவும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாரா? எனக்கு தெரிஞ்சு இல்லையே. ஏன் அப்படி கேட்குறீங்க? உடனே செல்வம் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த கரிகாலனின் ஃபோட்டோவை எடுத்து காட்டினான். பாருங்கள், சமீபத்தில் ஒரு ஸ்டுடியோவில் உங்கள் மகன் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி சாதாரண ஸ்டுடியோவில் போய் இப்படி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய காரணமே கிடையாது இல்லையா? சிவசதர்மா ஆர்வத்துடன் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்தார். செல்வம் கூர்மையான கவனத்துடன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். இந்த ஃபோட்டோவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாதே. சிவசந்திரபுரம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உள்ளிருந்து அவனது மனைவி வந்தாள். இந்த ஃபோட்டோவை நீ பார்த்துருக்கியா பாரு.
சிவசிதம்பரம் ஃபோட்டோவை மனைவியிடம் நீட்டினார். மனைவி உற்று நோக்கினாள். பார்த்த மாதிரி இல்லையே, இது உங்கள் மகன் கிருஷ்ணகுமாரோட ஃபோட்டோ தானே? செல்வம் மிகவும் திட்டமிட்டு கேட்டான். அவன்தான், சிவசிதம்பரம் அவசரமாக சொன்னார். இது ஏதோ உங்களுக்கு? சிவசிதம்பரத்தின் மனைவி கேட்டாள். சிவசிதம்பரமே பதில் சொன்னார். ஒரு ஸ்டுடியோவில் கிடச்சி தான். பரவாயில்ல மிஸ்டர் விக்ரமன், நீங்கள் வேகமாக தீவிரமாக வேலை செய்கிறீங்க. அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கண்ணில் கூட இந்த ஃபோட்டோ படல, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிஜமாகவே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு நீங்கள் என் பையனை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. சிவசிதம்பரம் நன்றி பெருக்குடன் பேசினார். ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகம் சார், கிருஷ்ணகுமார் விசா வாங்கிட்டு ஏதாவது வெளிநாட்டுக்கு போனாலும் போயிருப்பாரோன்னு. செல்வம் பெரிய ஆதங்கத்தை காட்டியவாறு சொன்னான். இருக்க முடியாது விக்ரமன், அப்படியெல்லாம் தெரியாமல் பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்கிட முடியாது. ஃப்ளைட் ஏறி போகவும் வழி கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். எனக்கும் தெரியும் சார், அது இருந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டான்னு சும்மா உங்களை கேட்டு பார்த்தேன். நோ சான்ஸ். கோவாவில் இருக்கிற என்னோடய நண்பனுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி மூலமாக கிருஷ்ணகுமார் பற்றி டெலக்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஃபேக்ஸ் சர்வீஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கேன். அநேகமாக நாளைக்கு நான் பெங்களூர் போவேன். அங்கே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அப்படியே எர்ணாகுளம் போயிட்டு வர்றேன். கொஞ்சம் இருங்க விக்ரமன், இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சிவசிதம்பரம் உள்ளே போனார். எப்படியாவது என் மகனை படித்து கொடுத்துருங்க தம்பி. சிவசிதம்பரத்தின் மனைவி கண்களை துடைத்தவாறே செல்வத்துடன் பேசினாள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறம்மா, அதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி. சிவசிதம்பரம் உள்ளே இருந்து வந்தார். இந்தாங்க விக்ரமன், 3000 ரூபா. பெங்களூர் நேராகலமெல்லாம் போகிறதா சொன்னீங்களே, அந்த செலவுக்கு வச்சுக்கோங்க. செல்வம் இதை எதிர்பார்க்கவில்லை. வேணாம் சார், இப்போ எதுக்கு? கிருஷ்ணகுமாரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வாங்கிக்கிறேன் என்றான் மிக மிக நல்ல பிள்ளை என்ற பாவனையுடன். நோனோ, நீங்கள் வாங்கிக்கத்தான் செய்யணும் என்றார் சிவசிதம்பரம். வேணாம் சார், இது எனக்கு தொழில் இல்லையே. இருக்கலாம், அதுக்காக பண செலவுலையாமல் இருக்குமா? வாங்கிக்கங்க. சரி, உங்களுக்காக வேணால் வாங்கிக்கிறேன். இது செலவானதும் தயங்காமல் எங்ககிட்ட வந்து கேளுங்க. நீங்கள் வீணாக உங்கள் கை காசை செலவு பண்ண வேண்டாம். உங்களோட இந்த நல்ல மனசுக்காகவாவது உங்கள் மகன் சீக்கிரமாக வீடு வந்து சேரணும். உங்களுக்கு தெரியுது என் மனசு, ஆனால் என் மகனுக்கு தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள். இந்த பணத்துக்கு நான் எப்படி ரசீது தரணும்னு சொல்கிறீங்களோ அப்படியே தந்துடுறேன். சிவசிதம்பரம் அவசரமாக மறுத்தார். நோனோ, இதுக்கெல்லாம் போய் ரசீது தந்துக்கிட்டு நீங்கள் கணக்கு எழுதணுமே, அதுக்காக கேட்டேன். இல்லை விக்ரமன், இதெல்லாம் போய் எந்த கணக்கில் நான் எழுத மாட்டேன், எழுதவும் முடியாது. எனக்கு ஒன்றும் தோணலை. உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொடுத்துடலாமேன்னு பார்த்தேன். தேவையே இல்லை. சரி, அப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லியபடியே செல்வம் எழுந்தான். விக்ரமன், லஞ்சு சாப்பிட்ற டைம் ஆகிடுச்சு, எழுந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க சிவசிதம்பரம் சொன்னார். இல்லை சார், இப்போவே நேரம் ஆயிடுச்சு. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒருத்தரை பார்க்க வரதா சொல்லியிருக்கேன். செல்வம் சிறிது பிகு பதினான். ஆனாலும் அத்தனை பெரிய செல்வந்தர் வீட்டில் சாப்பிட்டு பார்க்குற ஆர்வமும் உள்ளுக்குள் வந்தது. சிதம்பரம் மனைவியிடம் சொன்னார். பாக்யம், இவருக்கும் சாப்பிட தட்டெடுத்து வை. இதோ எடுத்துகிட்டு வைக்கிறேன், 5 நிமிஷத்தில் அவர் கூட்டிகிட்டு வாங்க என்றபடி அவரின் மனைவி டைனிங் ஹாலில் நோக்கி போனால் செல்வம் என்ன செய்வது என்று தெரியாமல் அகன்ற ஹாலை சுற்றுமுற்றும் பார்த்தான். கொஞ்சம் பழைய வீடு தான், சிவசிதம்பரம் சொன்னார். இருந்தால் என்ன சார், ஜோராக இருக்குது. இன்றைக்கெல்லாம் கட்டுறதா இருந்தால் 2 கோடி ரூபா ஆகுமே. தாராளமாக ஆகும். அவ்வளவும் தேக்கு தானே, பர்மா தேக்கு. வாங்க, அவங்க கூப்பிட்றதுக்குள்ளே வீடு போகிறாயும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது எங்கள் அப்பா கட்டின வீடு. இது சிவசிதம்பரம் அழைத்தார். செல்வத்திற்கு அது நல்லதாகத்தான் தோன்றியது. வீடு பூராவும் துல்லியமாக பார்த்து எது எது எங்கே என்ற விவரங்களை அப்படியே கரிகாலனுக்கு இந்த வீட்டின் பிளான் ஒன்றையே வரைந்து காட்டிவிடலாமே. சிவசிதம்பரம் ஒவ்வொரு இடமாக செல்வத்திற்கு காட்டினார். கிருஷ்ணகுமாரின் அறை உட்பட. அந்த அறை மாடியில் இருந்தது. கிருஷ்ணகுமாரின் அறைக்கு சென்றதும் செல்வத்தின் உணர்வுகள் உயர்ந்து முனைந்தன. அங்கே இருந்த அத்தனை பொருட்களையும் கவனமாக பார்த்தான். அந்த அறைக்கு சிறிய பால்கனி இருந்தது. பால்கனி ஒட்டிய தென்னை மரம் உயர்ந்து வளர்ந்திருந்தது. எளிதாக குதித்து கீழே சென்றுவிட வசதியாக ஒரு சன்ஷேட் சென்றது. நைட்டில் ஈஸியாக திருட வந்துடலாம் போல இருக்கே இந்த பால்கனி வழியா, செல்வம் ஆழம் பார்ப்பதற்காக கேட்டான். விடிய விடிய நைட்டில் மட்டும் செக்யூரிட்டி உண்டு, சிவசிதம்பரம் சொன்னார். அப்பொழுது கீழிருந்து பணியாளர் ஒன்று மாடியேறி வந்து கூப்பிட்டான். சாப்பிட வர சொன்னாங்க அம்மா. தோ வந்துடுறோம், வாங்க விக்ரமன். செல்வம் முழு திருப்தியுடன் சிவசிதம்பரத்துடன் சாப்பிட கீழே இறங்கி போனார். அத்தியாயம் 7. இதுதான் கிருஷ்ணகுமாரோட ரூம். ஒரு வரைபடமாக வரைந்து காட்டி விளக்கினான் செல்வம். அதாவது மாடி. கரிகாலன் கேட்டான். ஆமாம், மாடிக்கு போகிற மாடிப்படியின் கீழே இருக்கிற ரூமுக்கு போய் தான் சிவசிதம்பரம் பணம் எடுத்துகிட்டு வந்தார். ரசீது வேண்டான்னு சொல்லி கொடுத்தாருன்னா அது கணக்கில் காட்டாத பணமாக தான் இருக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்க, அந்த ரூமில் தான் பணம் இருக்கணும். நகையெல்லாம் எங்கே மறைச்சிருக்கானோ மனுஷன், வீட்டு இருக்கா இல்லை பேங்க் லாக்கரில் இருக்கோ. போன அன்றைக்கி அதையெல்லாம் கிளியராக நோட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாத. 4-5 நாள் தான், அதுக்குள்ளே விஷயத்தை முடிச்சிடணும். அதெல்லாம் கிளியராக பண்ணிவிடுவேன். ஆனால் அங்கே இருக்கிற நாளில் உன்னை காண்டாக்ட் பண்ணவா வேண்டாமா? கரிகாலன் கேட்டான். அதை நான் இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் நீ செவ்வாய்க்கிழமை அங்கே போனதுக்கப்புறம் புதன்கிழமை காலையில் நான் ஒரு விசிட் அடிப்பேன். சும்மா கிருஷ்ணகுமார் கண்டுபிடிக்கிற வேலையாக பெங்களூர் கொச்சின்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கேயும் அவன் கண்ணில் படலன்னு ஒரு பொய் அழுகிறதுக்காக வருவேன்.
என் மகன் நேற்றே அவனை திரும்பி வந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷமாக அந்த சிவசமுத்திரம் சொல்லுவான். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் எனக்குன்னு சொல்லிவிட்டு குட் பை சொல்லிவிட்டு வந்துடுவேன். தூள் கலப்புற மாதிரி ஐடியா சொல்லுவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை ஹவுரா மெயிலில் நம்மளுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன். அதாவது முதல்ல சொன்ன மாதிரி 3 டிக்கெட்டு வேணும்னா 2 ரிசர்வ் பண்ணிவிடுவோம். முதல்ல ஒரு கவுண்டரில் நின்று 1 ரிசர்வ் பண்ணிக்கிறேன். 1 ஹவர் கழித்து வேறு ஒரு கவுண்டரில் நின்று இன்னொன்று ரிசர்வ் பண்ணுறேன். அப்போது இந்த மாதிரி செய், ஒரு டிக்கெட்டை சென்டரில் பண்ணிவிடு. இப்போ மாம்பழத்துலேயும் கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணிட்டானே, இன்னொரு டிக்கெட் உடனே மாம்பழத்தில் வந்து ரிசர்வ் பண்ணிவிடு. அட, அதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே பண்ணிடுறேன். ஆனால் செல்வம், ஒன்று தான் என்னை கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. நான் போய் அவங்க வீட்டில் தான் நான் தான் கிருஷ்ணகுமார் சொல்லிவிட்டு உட்காந்துருக்க போகிற அந்த 4-5 நாளில் திடீர்னு ஒரிஜினல் கிருஷ்ணகுமாரே எதிர்பாராமல் திரும்பி வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது? செல்வமும் இந்த கோணத்தை யோசித்தே பார்க்காததால் யோசனையில் ஆழ்ந்து விட்டான். இதை நான் யோசிச்சே பார்க்கல கரிகாலா, யோசித்து பார்க்கணுமே. செல்வம் சில நிமிஷங்கள் யோசித்து பார்த்து விட்டு சொன்னான். இல்லை கரிகாலா, இதில் யோசித்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி அந்த ஒரிஜினல் கிருஷ்ணகுமார் பயல் திடுதுப்புன்னு திரும்பி வந்தான்னா கண்ணமைக்க நேரத்துக்குள்ளே பறந்துடு அந்த இடத்துல இருந்து. தேவைப்பட்டால் பெரிய அளவில் ஆக்ஷன் எடுத்துடுறேன். அதுக்காக அவசரப்பட்டு யாரையும் தீர்த்து கட்டிடாத. உன்னை ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணிவிடுவான். இந்த கொலையை முடிஞ்சால் நடத்திட்டு கல்கத்தா விடுற பிளான் காரணமே உன் அடையாளத்தை ட்ரேஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிறக்காக தான். நம்ம பிளான் போட்டபடி விஷயம் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ நான் கடைசி வரைக்கும் கிருஷ்ணகுமார் தான் செல்வம். சாரி, என்ன சொல்கிறதுனே தெரியல. அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் நான் அங்கே போக போகிறேன். போய் ஏதோ மனசில் நிம்மதி இல்லாமல் தான் வீட்டை விட்டு ஓடினேன். ஆனால் ஓடி போன இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை. அதுதான் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு என்னோடய ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்க போகிறேன். அங்கே போய் உட்காந்தா வேலை முடிஞ்சுது. கிடச்சதையெல்லாம் ஜோராக அள்ளி வாரிக்கிட்டு யாருமே இல்லாத நேரமாக பார்த்து முதல்ல அவங்க மகன் கிருஷ்ணகுமார் ஒரு சீட் எழுதி வச்சுட்டு கிளம்பின மாதிரி நானும் ஒரு வரி எழுதி வச்சிடுறேன். இனிமேல் நான் திரும்பியே வரப்போகிறதில்லன்னு. மறுபடியும் அந்த சிவசமுத்திரம் கோஷ்டி வாயில் விரல் வச்சுட்டு உட்காரட்டும். மறுபடியும் அருமை மகன் ஓடி போயிட்டானேன்னு ஒப்பாரி வைக்கட்டும். என்ன சொல்கிறேன்? நான் இதில் என்ன சொல்கிறக்கு இருக்குது? நம்ம போட்ட பிளான் படி அப்படியே நடந்துட்டால் போதும் கரிகாலா. நடக்க ஆரம்பிச்சாச்சு செல்வம். அதிர்ஷ்ட தேவதை நம்ம தேடி வந்தாச்சு. அதனால தான் என் ஃபோட்டோவை பார்த்ததும் அவங்க மகன்னே நினச்சிது. அந்த நினப்பொன்று போதும் சிவசிதம்பரம் ஓட்டாண்டி ஆக்கிறதுக்கு. திடீரென கரிகாலனுக்கு மனதுக்குள் வெறி மூண்டது. குரலை உயர்த்தி பேசினான். சிவசிதம்பரம், என் பணக்கார கம்மநாட்டி கொடுத்த 3000 ரூபாய்க்கு ரசீது வேண்டாம் நான் சொல்கிறேன். பாரு, ரசீது கொடுக்காமலேயே உன் வீட்டு பணம் அத்தனையும் கொள்ளையடிச்சிட்டு போக போகிறேன். உன் வீட்டில் இருக்கிற உன் பொண்டாட்டி நகை அத்தனையும் சாப்பிட்றேன். பாரு, வரேன்டா, வரேன். செவ்வாய்க்கிழமை காலையில் காத்துரு. ஏய் கரிகாலா, சீ, என்ன அதுக்குள்ளே இப்படி எமோஷனலாக பேசுகிற? செல்வம் உரிமையுடன் நண்பனையும் அதட்டினான். வெறி செல்வம், பல வருஷம் வெறி. ஒவ்வொரு அப்பன்கள் மேலேயும் இருக்கிற ஆலகால வெறி. அந்த வெறி தான் வேண்டாங்கிறேன். மறந்து போய் சிவசிதம்பரம் வீட்டில் இந்த வெறியை காட்டிடாத. இன்னொரு விஷயத்த நீ சிவசிதம்பரத்துக்கிட்ட கேட்டியான்னு தெரியல என்ற கரிகாலன் உணர்வு மூட்டத்தை தணிக்க சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்தவாறே, என்னப்பா, அந்த பையன் ஓடி போகும்போது பணம் கிண நிறைய எடுத்துகிட்டு போனானா? அதை கேட்டியா? இருந்தால சே, மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தியா? செல்வம் அவசரமாக குற்றமணலுடன் கேட்டான். அதில் 2 விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் செல்வம். ஒன்று, அவன் அப்பனுக்கு தெரியாமல் எவ்வளோ அமௌண்ட் அவன் தேத்திட்டு போயிருக்காங்கிற விஷயத்தினால அவ்வளோ பண நடமாட்டம் வீட்டில் ஈஸியாக இருக்கான்னு தெரியணும். 2, அவன் எடுத்துகிட்டு போன பணம் ரொம்ப ஜாஸ்தினா ரொம்ப நாளைக்கு அவன் வீட்டுக்கு திரும்ப மாட்டான். போய் உடனே ஒரு ஃபோன் அடித்து கேட்டு வந்துட்டுமா? செல்வம் கேட்டான். ஓடு ஓடு, அது ரொம்ப முக்கியம். சட்டை எடுத்துக்கொண்டு செல்வம் ஓடினான். 20 நிமிடங்களில் திரும்பி வந்தான். பணம் கொஞ்சம் நிறைய தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் போல் இருக்குது. சிவசிதம்பரம் கரெக்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்காம்மா. எப்படி கேட்ட? எடுத்துகிட்டு போயிருக்கிற தொகைக்கு ஏற்றபடி பிளானில் போயிருப்பான். அதுக்காக தான் கேட்டேன். என்ன பணம் எவ்வளோ எடுத்துகிட்டு போனால் என்ன, மனசு மாதிரியே மகன் எங்கிட்ட திரும்பி வந்தால் போதுங்கிறான். நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வரட்டும். ஸோ பிளான் அவ்வளோதானே? கரிகாலன் கேட்டான். அவ்வளோதான், இன்னையோட நாம் பிரிகிறோம். அந்த ஆள் தந்த 3000 ரூபாய் அவங்ககிட்டயே தந்துடுறேன். எடுத்துகிட்டு எங்கே வேணால் போய் சுற்று. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை காலையில் ஊராக சுற்றி அலைஞ்சு மாதிரி போய் இறங்கிடு. இடையில பார்த்து பேச முடிஞ்சால் பேசுவோம். இல்லைன்னா நேராக அடுத்த சனிக்கிழமை சென்ட்ரல் ஹவுரா மெயிலில் மீட் பண்ணுவோம். ஹவுரா மெயிலில் மீட் பண்ணுறதுக்கு முந்தி எங்கேயாவது மீட் பண்ணால் தேவையில்ல செல்வம். அப்படியா சொல்கிற? அது பெட்டர். நேராக ட்ரெயினில் மீட் பண்ணால் நம்ம டென்ஷனே காட்டி கொடுத்தாலும் காட்டி கொடுத்துரும். சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை உட்லாண்ட்ஸில் ரூம் போட்டு தங்கிக்கிறேன். முதல்ல நீ கிடச்சதை சுருட்டிட்டு அங்கே வந்துடு. அங்கேருந்து சனிக்கிழமை நைட் நேராக சென்ட்ரல் போயிடலாம். முடிஞ்சால் வெள்ளியே வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை மத்தியானத்துக்குள்ளே வந்துடுறேன். ஒருவேளை போட்டபடி பிளான் சனிக்கிழமைக்குள்ளே முடியலன்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அப்போது எதுக்கும் வர திங்கக்கிழமை போய் அடுத்த திங்களுக்கு 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிட்றேன். அதுவும் நல்ல ஐடியா தான். சரி, அப்போ நான் கிளம்புறேன். நீயே? நான் எங்கேயும் போக போகிறதில்ல. 2 நாள் நல்லா தூங்க போகிறேன். நீ 2-3 ஜீன்ஸ்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும். வாங்கிக்கிறேன்ப்பா. சனிக்கிழமை மறுபடியும் ஒரு தடவை பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிக்கோ. சரிப்பா.
நல்லா எல்லா விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. கொஞ்சம் கூட எமோஷனல் ஆகி விஷயத்தை சிக்கலாக்கிடாத. இது நமக்கு வழியே வந்திருக்கிற ஒரு பெரிய சான்ஸு. இது மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணவே மாட்டேன் செல்வம், கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வேற ஒரு வழியில் இது ஒரு சந்தர்ப்பம். ஒரு பணக்காரன் அப்பனோட வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு அவமானத்தையும் பெரிய வருத்தத்தையும் நான் உண்டு பண்ண போகிறேனே, அது போதும் எனக்கு. நீ வேணா வந்து பாரு, எப்படி அந்த ஆளை ஆடுறாராமான்னு ஆட்டி வைக்க போகிறேன்னு. வரத்தானே போகிறேன். சே, என்ன அருமையான நாடகம் பாரு. சினிமாக்காரவனுக்காவது இதை அப்படியே எழுதி கொடுக்கலாம் கரிகாலா. அப்போ நம்முடைய எல்லா சாலைகளும் குற்றங்களை நோக்கித்தான். ஓகே, சியோ குட் நைட். வேண்டிய பொருட்களுடன் கரிகாலன் தெருவில் இறங்கி நடந்தான். ஆட்டோ ஸ்டாண்டில் சில ஆட்டோக்கள் நின்றிருந்தன. ஒன்றில் ஏறி அமர்ந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் போப்பா என்றான். பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 10 நிமிடங்கள் அங்கும் இங்குமாக நடந்தான். பிறகு வேறொரு ஆட்டோவை பிடித்து திருவல்லிக்கேணியில் சரஸ்வதி வீட்டுக்கு போனான். என்னங்க ஆச்சு உங்கள் பிளானு? சரஸ்வதி கேட்டாள். பிளான் போட்டது தான். சரி, வேண்டிய துணிமணிகளை எடுத்துகிட்டு கிளம்பு. எங்கே கிளம்ப? கோயம்புத்தூர். அங்கேருந்து 3 நாள் ஊட்டியில் லூட்டி அடிக்கிறோம். அப்புறம் திங்கக்கிழமை நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி செவ்வாய்க்கிழமை மார்னிங் மெட்ராஸ் திரும்புகிறோம். நீ நேராக ட்ரிப்ளிகேன், நான் நேராக ராஜா அண்ணாமலைபுரம். கிளம்பு. 10 நிமிஷம் இருங்க, இதோ கிளம்பிடுறேன். சொன்னபடியே 10 நிமிஷங்களில் சரவதி கிளம்பி விட்டாள். களிப்புடன் ஒரு முறை அவளை அணைத்து முத்தமிட்டான் கரிகாலன். செம்பியம் மதுரை சாமி மடம் தெருவின் மாடியறையில் செல்வம் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் கோயம்புத்தூர் செல்கின்ற சொகுசான வீடியோ பஸ்ஸில் கரிகாலனும் சரஸ்வதியும் சாய்ந்து கிடந்தபடி மணல் கயிறு திரைப்படத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டபடி குதூகலமாக பயணமாகிக் கொண்டிருந்தார்கள். அத்தியாயம் 8. தொடர்ந்து சரஸ்வதியுடன் இருந்ததின் இன்பச் சிலிப்பும் உதகமண்டல வானிலையின் ஆனந்தமும் கரிகாலனை மிகவும் பூரிப்பான தோற்றத்தில் காட்டின. ஞாயிற்றுக்கிழமைக்கு உரித்தான விடுமுறை பயணிகளுடன் நகர்ந்து கொண்டிருந்த பொட்டானிக்கல் கார்டன் ஜனங்கள் நிறைந்து காட்சியளித்தது. உவகையுடன் மெலிதாக சரஸ்வதியை அணைத்தபடி நடந்து கொண்டிருந்த கரிகாலனை எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் அழைத்து தடுத்தது. கரிகாலன் சற்றென்று திரும்பி பார்த்தான். அவனுடைய வயதை ஒத்த இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். எஸ் என்றான் கரிகாலன். நீங்கள் மெட்ராஸ்லேருந்து தானே வர்றீங்க? அந்த இளைஞன் மிகவும் மென்மையாக கேட்டான். கரிகாலன் பதில் சொல்ல ஒரு வினாடி யோசித்தான். பிறகு ஏன் கேட்குறீங்க என்றான். நீங்கள் மிஸ்டர் சிவசிதம்பரத்தோட மகன் கிருஷ்ணகுமார் தானே? சரையிலான நெற்றி மேட்டில் நட்சத்திரம் மின்னினார் போல இருந்தது. கரிகாலனின் சர்வ உணர்வுகளும் அந்த இளைஞனை எதிர்கொள்ள குவிந்து விட்டிருந்தன. கச்சிதமாக வரைந்து வைத்திருந்த வரைபடத்தில் எதிர்பாராமல் ஒரு கரிய கோடு குறுக்கிடுவதைப் போல் இருந்தது. கரிகாலன் உஷாராகி கொண்டு விட்டான். நீங்கள் யார்? அந்த இளைஞன் தன்னுடைய அடையாள கார்டை எடுத்து நீட்டினான். கரிகாலன் அதை வாங்கி பார்த்தான். ஆனந்த் என்ற அந்த இளைஞன் மார்னிங் ஸ்டார் என்ற தனியார் துப்பறியும் நிறுவனத்தில் பணிபுரிகிறவன். அதை பார்த்ததும் கரிகாலன் சற்றே அதிர்ச்சி அடைந்தான். நீந்த தெரிந்தவனும் கடல் உயர்ந்து வருகிற பெரும் மலையைக் கண்டு எச்சரிக்கை அடைகின்ற உணர்வாடை நிலையில்தான் அவனும் இருந்தான். அலையில் மூழ்காமல் எழும்பி குளிப்பதில் ஒரு சாதுரியம் உண்டு. அந்த சாதுரியத்துடன் கரிகாலன் ஆனந்த் என்ற இளைஞனை எதிர்நோக்க தயாராகிவிட்டான். அடையாள கார்டை மடித்து இளைஞனிடம் கொடுத்தான். ஆமாம், நான் கிருஷ்ணகுமார் தான் என்றான். உங்களை கண்டுபிடித்து தர சொல்லி உங்கள் ஃபாதர் எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காரு. எதுக்கு? என்ன பண்ண சொல்கிறீங்க? கரிகாலன் பொய்யான படபடப்புன்னு கேட்டான். சரஸ்வதி வேண்டுமென்றே பின்தங்கி நின்று கொண்டாள். உங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க. நீங்கள் வீடு போய் சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். உங்களுக்கு அவங்க சந்தோஷப்பட்டால் போதுமா? சாரி, பர்சனலாக கேட்குறேன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் வீட்டில்? மன்னிக்கணும், என் ப்ராப்ளத்தை பற்றி மற்றவங்ககிட்ட பேச முடியாது. உங்கள் ஃபாதரால் உங்களுக்கு இனி எந்த ப்ராப்ளமும் வராது சார். என்னால் அவருக்கு ப்ராப்ளம் வருமே. உங்களுக்காக எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுவார் சார். இதை நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை மிஸ்டர் கிருஷ்ணகுமார், உங்கள் ஃபாதர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பெட்டர் நீங்கள் வீடு திரும்புறது. உங்கள் அப்பாக்காக இல்லாட்டியும் உங்கள் மதருக்காகவாவது வீடு திரும்புங்க. அப்பா மேலே இருக்கிற கோபத்தில் அம்மாவையும் தண்டிக்காதீங்க. கரிகாலன் யோசனை செய்வது போல நடித்தான். செவ்வாய்க்கிழமை அவனாக மாறி வீடு திரும்ப திட்டமிட்டதாக இந்த நாடகத்தில் இது எதிர்பாராத திருப்பம். நாடகத்தின் இறுதி வெற்றிக்கான காட்சி முன்னுரை இது. துப்பறியும் நிறுவனத்தார் கண்டுபிடித்ததாக அமைவதில் நாடகம் யதார்த்தமாகவும் துவக்கம் கொள்கிறது. சிறிது தணிந்துவிட்ட பாவனைக்கு துணியை மாற்றிக்கொண்டு கரிகாலன் சொன்னான். அம்மாக்காகவாவது என்னைக்காவது ஒரு நாள் நான் வீட்டுக்கு திரும்பித்தான் போகணும். ஆனால் இன்றைக்கி திரும்புறதா இல்லை. என்றைக்கோ திரும்புறது இன்றைக்கி திரும்பலாமே சார். நீங்கள் பேர் வாங்கிக்கலான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க ஆனந்த்? ஆனந்த் தங்கியிருந்து இடத்தை சொன்னான். 6 மணி நேரம் கழித்து நான் சொல்கிறேன் வீடு திரும்புறேனா இல்லையான்னு. போய் உங்கள் ரூமில் இருங்க. நீங்கள் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. நானே வரேன் நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு. நான் எங்கே தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க பார்க்குறீங்க. அதை நான் தெரிஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு. ரூம் நம்பரே சொல்லுவேன். அடி சக்க, ஜோராக தான் துப்பறிஞ்சிருக்கீங்க. கரிகாலன் மனதுக்குள் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டான். எதிர்பாராமல் அவன் தங்கியிருக்கும் ஹோட்டலின் குறிப்பேட்டில் அவன் பெயரை கிருஷ்ணகுமார் என்று தான் பதிவு செய்திருந்தான். கோயம்புத்தூர் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? ஆனந்த் கேட்டான். ஈவினிங் அப்புறமா கிளம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். ஓ எஸ். இப்போ நான் உடனே போய் உங்கள் கம்பெனிக்கும் எங்கள் ஃபாதருக்கும் ஃபோன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.
என் கடமையாச்சே. ஒரு விஷயத்தை ஃபோனில் என் ஃபாதர்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்க. நான் வீடு திரும்ப மாட்டேங்கிற கும்மாளத்தில் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை சொல்லி அனுப்பி ரகலை பண்ணக்கூடாது. அவர் 10 நாளைக்கு யாரும் என்கிட்ட வரக்கூடாது, என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. வீட்டை விட்டு ஓடி வந்தனே தவிர இங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லை. அதனால தான் வீடு திரும்ப பார்க்கலாமேன்னு மறுபடியும் எனக்கே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறேன். தொடர்ந்தோன்னு எதையும் கேட்க சொல்லாதீங்க. என்ன 10 நாள் தனியாக என்னை விட்டுட்டு சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாருன்னா வர்றேன். கண்டிப்பாக ஒத்துக்குவார் சார். எனக்கு சந்தோஷமாக வாழணுன்னு தானே ஆசை. எல்லாரோடைய ஆசையும் அதுதானே சார். சரி, இப்போ மணி 10, 3 மணிக்கு வாங்க. கோயம்புத்தூர் போய் அங்கேருந்து மெட்ராஸ் கிளம்பிடலாம். அப்போ நான் இப்போவே போய் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். குட் லக். கரிகாலன் கம்பீரமாக சொன்னான். ஆனந்த் என்ற இளைஞன் உற்சாகத்துடன் வேகமாக ஓடினான். பாத்தியா சரசு, விதி எப்படி விளையாடுதுன்னு கரிகாலன் மகிழ்ந்து போய் கேட்டான். அது எப்படிங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி உடனே ஓடிட்டாரு? அவன் போனா என்ன, அதே தூரத்தில் அவனோட உதவியாளர் ஒருத்தர் நின்று நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. சரஸ்வதி ஆச்சரியத்துடன் சுற்றிலும் பார்த்தாள். அப்படியெல்லாம் பார்க்காம வா, இன்றைக்கி அந்த ஆள் கூடவே கிளம்ப போகிறீங்களா? ஆமாம், துப்பறி அவன் கண்டுபிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போனதாகவே இருக்கட்டும். அப்போ நான் நீயும் தான் மெட்ராஸ் போனதும் நீ ட்ரிப்ளிகேன் போயிடு, நான் இவன் கூட ராஜா அண்ணாமலைபுரம் போயிடுறேன். அந்த ஆனந்த் ரொம்ப ஜென்டில்மேன், சரஸ்வதி சொன்னான். எப்படி சொல்கிற? என்ன யாருன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே உங்களை. சரி சரி வா, ரூமுக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஊட்டி நேரத்தையும் தூள் கிளப்பிடலாம். சரஸ்வதியை அழைத்து கொண்டு தங்கியிருக்கும் ஹோட்டலை நோக்கி கரிகாலன் விரைந்தான். அத்தியாயம் 9. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிய அதிவிரைவு பஸ் சென்னையை நெருங்கிக் கொண்டிருந்தது. பொழுது விடிந்து கொண்டிருந்த திங்கட்கிழமை நேற்று பிற்பகலை தகவல் பெறப்பட்டு விட்ட சிதம்பரத்தின் வீடு கரிகாலனை கிருஷ்ணகுமாராக வரவேற்க தயாராக விழித்திருந்தது. ஆனாலும் ஆனந்த் கேட்டுக்கொண்டபடி சிவசிதம்பரம் வேறு யாரிடமும் தகவல் பரப்பாமல் இருந்தார். விரைந்து கொண்டிருந்த பேருந்தின் வேகத்திற்கேற்ப கரிகாலனின் மனமும் அறிவும் அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருந்தது. என்னதான் விஸ்தாரமாக திட்டமிட்டிருந்தாலும் எதிர்பாராத திருப்பத்தின் வேறொரு யதார்த்தத்துடன் துவங்கிக் கொண்டிருக்கும் நாடகத்தின் ஆரம்பம் கரிகாலனை சற்றே பதட்டப்பட வைத்திருந்தது. இந்த திருப்பம் வெற்றிக்கான அறிகுறிதானா, இல்லை தோல்விக்கான அபாய அறிகுறியா என்று அவனால் அனுமானிக்க முடியவில்லை. தான் இப்படி துப்பறியும் நிறுவன இளைஞனால் கிருஷ்ணகுமாராக பார்க்கப்பட்டு அவனுடனேயே ராஜா அண்ணாமலைபுரம் சென்று கொண்டிருக்கிற பிரமிப்பான செய்தியை செல்வத்திடம் தெரிவிக்க முடியாமல் போயிருக்கிற நிலை வேறு கரிகாலனை வருத்தப்படச் செய்து. எவ்வளவு பெரிய செய்தி இது! தெரிந்தால் என்னை சந்தோஷப்படுவான் செல்வம். மிக லகுவாக சரஸ்வதி மூலம் செய்தி அனுப்பிவிடலாம். ஆனால் பல காரணங்களால் கரிகாலன் சரஸ்வதியை செல்வத்திற்கு அறிமுகமே இல்லாமல் மறைத்து வைத்திருக்கிறான். கரிகாலன் அறிவில் வேறொரு எண்ணம் சரையல் என குறுக்கிட்டது. திட்டமிட்டபடி புதன்கிழமை செல்வம் சிவசபத்தை தொடர்பு கொள்வான். அப்பொழுது துப்பறிமுறையும் கண்டுபிடித்து கொண்டு வந்து தீர்த்த தகவல் அவனுக்கு சொல்லப்படும். அதை கேட்டு செல்வம் குழம்புவான். என்னடா இது புதிய கரடியாக இருக்கிறதே என்று திகைப்பான். அவனை அந்த திகைப்பிலேயே நிலைநிறுத்தி விடலாமா? திட்டமிட்டபடி செவ்வாய்க்கிழமை காலை கரிகாலன்தான் கிருஷ்ணகுமாராக ராஜா அண்ணாமலைபுரம் நுழைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி அமைவதற்கு பதிலாக நிஜ கிருஷ்ணகுமாரே துப்பறியும் நிறுவனத்தால் கண்டுபிடிக்கப்பட்டு திங்கட்கிழமையே வீடு வந்து சேர்ந்து விட்டதாக செல்வமும் எண்ணிக்கொள்ளும்படி தான் மௌனம் சாதித்து விடலாமா என்று கரிகாலன் யோசித்து பார்த்தான். அப்படி யோசித்து பார்ப்பதில் சந்தோஷமும் வந்தது, சிறிது பயமும் வந்தது. துப்பறியும் நிறுவனம் கண்டுபிடித்தது என்பதால் செல்வன் நம்புவான். ஆனால் கரிகாலன் எங்கே என்ற கேள்வியும் உடனே அவன் மனதில் ஏற்படும். கரிகாலன் தன்னிடம் வந்து சேராதவரை ராஜா அண்ணாமலைபுரம் வந்து சேர்ந்திருப்பது உண்மையான கிருஷ்ணகுமார் தானா என்று சந்தேகம் வந்துவிட்டால் செல்வம் கண்காணிக்க ஆரம்பித்துடுவான். அது ஆபத்தென்று புரிந்தது கரிகாலனுக்கு. என்றாலும் அவன் எந்தவிதமான தீர்மானத்திற்கும் வரவில்லை. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க நினைத்தான். பேருந்து சைதாப்பேட்டையில் நின்றது. பேசிக்கொண்டபடி சரஸ்வதி மட்டும் இறங்கிக் கொண்டாள். பொருள் புரிந்த பார்வையால் கரிகாலனிடம் விடை பெற்று கொண்டாள். கரிகாலன் கடலில் குதிக்க தயாரானவன் போன்ற உணர்வு முனைப்பில் அமர்ந்திருந்தான். தேனாம்பேட்டையில் மீண்டும் பேருந்து நின்றது. கரிகாலனும் ஆனந்தும் இறங்கினார்கள். ஆட்டோவில் ஏறினார்கள். போக்குவரத்து நெரிசல் இன்னும் துவங்காத நீண்ட சாலைகளில் ஆட்டோ விரைந்தது. கரிகாலன் வெறுமனே அமர்ந்திருக்க ஆனந்த் ஆட்டோ டிரைவருக்கு வழிகாட்டி கொண்டே வந்தான். கடைசியாக ஆட்டோ சிவசிதம்பரத்தின் வீட்டின் முன்னால் போய் நின்றது. வாழ்க்கையின் மிகப்பெரிய சம்பவத்தின் முதல் கணத்தில் கரிகாலன் கம்பீரமாக நின்றான். எதையும் நோக்கவில்லை. தோட்டத்தில் நடந்தான். சிவசிதம்பரமும் அவன் மனைவியும் போர்ட்டிகோவிலிருந்து இறங்கி வந்தார்கள். கட்டி போட்டிருந்த அல்சேஷன் சங்கிலி குலுங்கி குலுங்கி எழுப்பி குதித்தது. கரிகாலனை பார்த்து வாளை குலைத்தது. கரிகாலன் சிவசிதம்பரத்தின் பக்கம் திரும்பவே இல்லை. அவரின் மனைவியை பார்த்து மட்டும் சிரித்துவிட்டு சொன்னான், சாரிம்மா, நான் போய் என் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சொல்லிவிட்டு விடுவிடுவென மாடிப்படிகளில் ஏறி அறைக்கு போய்விட்டான். சிவசிதம்பரம் ஆனத்துடன் தோட்டத்தில் நின்று தனிந்த குரலில் பேசி கொண்டிருந்தார். அந்த பொண்ணை என்ன செஞ்சான்? நான் தலையிடவே இல்லை சார் அந்த விஷயத்தில். அவள் எங்கள் சைதாப்பேட்டில் தான் இறங்கி போனான். ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தா. அதுதான் எனக்கு ஆச்சரியம். எப்படியோ மறுபடியும் மனசு மாறாமல் வீட்டோட இருந்துட்டா சரி. எந்த புத்திமதியும் சொல்லாதீங்க அவசரப்பட்டு. வாயே திறக்க மாட்டேன்ப்பா. ஓகே சார், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்கள் கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லை சார், நான் ஈவினிங் வந்து பணம் பே பண்ணிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சிவசமதத்தின் மனைவி கைகூப்பினாள்.
இந்த காட்சியை அறையின் பால்கனி கதவை மிக சிறிதாக திறந்து வைத்தபடி கரிகாலன் கவனித்து கொண்டிருந்தான். சம்பந்தமே இல்லாத ஒரு பிரதேசத்து ஹோட்டல் அறைக்கு வந்திருப்பது போல் இருந்தது அவனுக்கு. இயல்பாய் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் என்பதை திட்டமிட்டு கொள்ள முடியவில்லை. அறையை கவனித்தான். பொருளாதார சிலமி அந்த அறைக்குள்ளேயே ஊகித்து கொண்டிருந்தது. ஒனிடா டிவி ஒன்று அந்த அறைக்குள்ளேயே கிருஷ்ணகுமாருக்கு பிரத்யேகமாக இருந்தது. விலை உயர்ந்த ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று பெரிய ஸ்பீக்கர்களுடன் பொருத்தப்பட்டிருந்தது. ஒரு பக்க சுவர் வால் பேஸ்டர் ஒட்டப்பட்டு அறை விலாசப்படுத்தி காட்டியது. மூலையில் 3 ஜோடி ஷூக்கள் கிடந்தன. கரிகாலன் பீரோவை திறந்தான். பார்த்தான். உடைகள் நிரம்பி வழிந்தன. நிறைய வீடியோ கேசட்டுகள் தெரிந்தன. இசைத்தட்டுக்கள் இறைந்திருந்தது. பீரோவின் மேல் தட்டில் கோனிகா கேமரா இருந்தது. கரிகாலன் அதை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது கட்டலின் அருகே இருந்த இன்டர்காம் ஒலித்தது. இது வேறையா என்று நினைத்தான். ரிசீவரை எடுத்தான். கிருஷ்ணகுமாரின் அம்மா பேசினாள். குமார், காப்பி கொண்டு வரட்டா? நானே கேட்கணும்னு நினச்சேன். கொண்டு வாங்கம்மா. அப்பாவே கூப்பிட்டு வரட்டா? இப்போ வேண்டாம், குளித்து சாப்பிட்டதுக்கப்புறம் நானே போய் பேசுகிறேன் அவர்கிட்ட. ஆமாம், உன் குரல் ஏன் மாறி மாறி போன மாதிரி இருக்குது? ஆளே மாறி போயிருக்கம்மா, அதுதான் வாய்ஸு மாதிரி இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லைம்மா. 20 நாளாக ஊராக சுற்றி மாற்றி மாற்றி போயிருக்கேன். கண்ட தண்ணி, கண்ட சாப்பாடு, அதான் குரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு உடம்புக்கு வேறு ஒன்றும் இல்லையே? உடம்புக்கா? நத்திங். ஐ எம் அப்சல்யூட்லி ஆல் ரைட். ஒரு நிமிஷம் இரு, இதோ காஃபி எடுத்துகிட்டு வரேன். அப்பா ரொம்ப கவலைப்பட்டாரா? கரிகாலன் தேவையுடன் விசாரித்தான். கவலைப்பட மாட்டாரா பின்ன? கவலைப்பட வேண்டான்னு சொல்லுங்கள். இனி நான் எங்கேயும் இந்த மாதிரி ஓடுறதா இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள்மா. சொல்லுப்பா. ஒரு 4-5 நாளைக்கு நான் திரும்பி வந்துட்டேங்கிற நியூஸை யாருக்கும் சொல்ல வேண்டாம். எல்லோரும் கவலையோடு இருப்பாங்களே குமார். அப்போ சொல்லிவிடுங்க. ஆனால் யாரும் வந்து என்னை ஒரு வாரத்துக்கு பார்க்க வேண்டாம்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடுங்க. சும்மா வர்றவங்க போகிறவங்களுக்காக அழுது விடைஞ்சிக்கிட்டு என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சும்மாவே நிம்மதி இல்லாமல் இருக்கேன். இதில் வேறு யாராவது வந்து எரிச்சல் மூட்டுற மாதிரி கேள்வி கேட்டால் மறுபடியும் ஓடிடுவேன். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. போதுமா? அது போதும். கரிகாலன் வெற்றி களிப்புடன் ரிசீவரை வைத்தான். மேடை துவங்கிவிட்டது. அத்தியாயம் 10. பகல் 12 மணி அளவு பொழுது போகாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த செல்வம் சிவசிதம்பரத்தின் கம்பெனிக்கு ஃபோன் செய்து பார்க்கலாம் என்று நினைத்து புரசைவாக்கத்தில் பப்ளிக் டெலிஃபோன் பூத் ஒன்றை நினைவுபடுத்தி கொண்டு நடந்தான். இன்று காலையில்தான் பெங்களூர், எர்ணாகுளம் போய் கிருஷ்ணகுமாரை தேடி பார்த்துவிட்டு பலன் இல்லாமல் திரும்பி வந்ததாக சிவசிதம்பரத்திடம் அளக்க வேண்டும் என்பதே அவனுடைய எண்ணம். மறுபடியும் புதன்கிழமை அவரை வந்து பார்ப்பதாக சொல்லலாம் என்ற தீர்மானத்துடன் டயல் செய்தான். சிவசிதம்பரம் ஆஃபீஸில் இருந்தார். எஸ், சிவசிதம்பரம் ஹியர். நான் தான் விக்ரம பேசுகிறேன் சார். ஓ, விக்ரமனா? நானே உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. ஒரு குட் நியூஸ் விக்ரமன். என் சன்னு கிருஷ்ணகுமார் இன்றைக்கி மார்னிங் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். செல்வத்திற்கு பகீர் என்றது. என்ன சொல்வது என்று தெரியாமல் வாய் அடைத்து போய்விட்டது. மிகவும் பிரயாசைப்பட்டு கேட்டான். நல்லபடியாக வந்துட்டார் இல்லையா? நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டான். மார்னிங் ஸ்டார் டிடெக்டிவ் கம்பெனி இல்லை? ஆமாம், அவங்க தான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஊட்டியில் இருந்திருக்கான். அங்கே பார்த்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காமல் ஈஸியாக வந்துட்டாரா? முதல்ல கொஞ்சம் வர முடியாது, அது இதுன்னு தகராறு பண்ணியிருப்பான் போல் இருக்குது. எப்படியோ வந்து சேர்ந்தாரே, அது போதும் நம்மளுக்கு. எத்தனை மயக்க மீண்டும் செல்வத்தின் குரலில் ஏமாற்றம் தொனித்தது. நீங்கள் என் மகனை கண்டுபிடிக்காக எடுத்துக்கொண்ட முயற்சிக்கெல்லாம் ரொம்ப நன்றி விக்ரமன். பரவாயில்ல சார். சிவசிதம்பரம் ரிசீவர் வைத்து விட்டார். செல்வத்திற்கு இன்னும் சில கேள்விகளை கேட்க முடியாமல் போய்விட்டதே என்று எரிச்சலாக இருந்தது. படாரென ரிசீவரை தொங்கவிட்டு விட்டு வெளியில் நடந்தான். ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆத்திரமாக வந்தது. பெண்ணை திரண்டு கொண்டிருக்கும் போது தாலி உடைத்து விட்டார் போல் இருந்தது. எவ்வளவு திட்டம், எத்தனை பார்வை! மணல் கோபுரமாய் அத்தனையும் கலைந்து போய்விட்டது. திட்டத்தின்படி நாளை காலை கரிகாலன் பயல்வேறு நான் தான் கிருஷ்ணகுமார் என்று தோரணையோடு சிவசிதம்பரத்தின் வீட்டுக்கு போய் தொலைவதற்கு இருக்கிறானே. எதிர்பாராத சிக்கல் விழுந்து விட்டதே. கரிகாலன் நாளை அங்கே போய் விடாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே. கடைசியில் கதை இப்படி ஆகிவிட்டதே. செல்வம் தலையை பீத்து கொண்டான். கரிகாலன் நாளை அங்கே சிவசிதம்பரத்தின் வீட்டுக்குள் நுழைந்த மறு நிமிஷமே அவனுக்கு தர்ம அடிதான் கிடைக்கும். இந்த வெறுப்பில் அறைக்கு போய் சேர்ந்த செல்வம் அரைக்கதவை காலாத உதைத்து திறந்தான். கிடைத்த பொருட்களை எல்லாம் மிதித்து தள்ளினான். கடைசியில் கடவுள் இப்படி மோசம் செய்து விட்டானே. வெகு நேரத்துக்கு கோபத்தின் கொந்தளிப்பிலேயே படுத்து கிடந்த செல்வம் பின்பு நிதானமாக யோசித்தான். பொழுது விடுவதற்கு முன்பாக ராஜா அண்ணாமலைபுரம் போய்விட வேண்டும். அந்த தெருவில் பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. சும்மா அங்குமிங்கும் இருக்க வேண்டும். சிவசிதம்பரத்தின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது. எப்படியாவது கரிகாலனை அவர்கள் வீட்டுக்கு சென்று விடாமல் தடுத்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படி அநியாயமாய் ஏமாந்து விட்ட கொடுமைக்கு என்றாவது ஒரு நாள் இன்னும் 4 பேரை அழைத்து முகமூடி கொள்ளைக்காரன் போல வேஷமிட்டு கொண்டு நிஜமாகவே சிவசிதம்பரத்தின் வீட்டில் பயங்கர கொள்ளையை நடத்திவிட வேண்டும். அப்போதுதான் செல்வத்தின் மனசு சாந்தி அடையும். அத்தியாயம் 11. அதே நேரம் கரிகாலனும் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நிம்மதி குறைவுடன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். திட்டமிட்டுத்தான் இந்த நாடகமாட தீர்மானம் செய்திருந்தாலும்
ஒவ்வொரு நிமிடமும் முள்ளின் பேல் நிற்பது போல் இருந்தது. நாடக நடிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த முடியவில்லை. 4 அல்லது 5 நாட்கள் இங்கே தங்கியிருப்பது முடியாது போல் இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து வேலையை முடித்துக்கொண்டு கிளம்புகிறோமோ அவ்வளவு நல்லதென்று தோன்றியது. நடந்திருக்கும் எதிர்பாராத திருப்பத்தை செல்வத்துடன் தெரிவிப்பதா வேண்டாமா என்றும் தெரியவில்லை. தெரிவிப்பதென்றால் எப்படி தெரியப்படுத்துவது? கரிகாலனுக்கு எதுவுமே புலப்படவில்லை. ஹாலில் டெலிஃபோன் மொழி ஒலித்தாலே மனதுக்குள் பரபரப்படைந்தான். 3 மணி அளவில் ஃபோனில் கிருஷ்ணகுமாரின் அம்மா பேசுவதை கவனித்து கேட்டாள். அவள் பேச்சிலிருந்து மறுமுனையில் சிவசிதம்பரம் பேசுகிறார் என்பதை ஊகிக்க முடிந்தது. ஆமாம்மா, உங்கள் மேலே அவனுக்கு கோபம் கொஞ்சம் கூட குறையில. ஆனாலும் குமார் வந்து சேர்ந்தபோதே நமக்கு பெருசு இல்லையா? அவன் இஷ்டப்படி இப்படியே இருந்துட்டு போட்டும், உன்னையும் கண்டுக்காதீங்க. கொஞ்சம் என்னவோ மாதிரி தான் இருக்கான். இந்த சமயத்தில் கரிகாலன் மடமடவன படிகளில் இறங்கி வந்தான். யாருமா? அப்பாவா? நீங்கள் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துருங்க. ரிசீவரையில் வைத்து விட்டு அவள், ஆமாப்பா, அப்பாவோட தான் பேசிகிட்டு இருந்தேன் என்றாள். என்னவாம்மா, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். அதை என்ன கூப்பிட்டே கேட்டுருக்கலாமே, நீ தூங்கிட்டு இருப்பியோன்னு சந்தேகம் அவருக்கு. கரிகாலன் சிதம்பரத்தின் மனைவி காதுகளிலும் கழுத்துகளிலும் அணிந்திருந்த நகையை ஏற இறங்க பார்த்து விட்டு, எதுக்குமா எவ்வளோ நகை போட்டுட்ருக்கீங்க? எப்போவுமே போடுறதானப்பா போட்டுட்ருக்கேன், இனிமேல் போடாதீங்க. ஏன்? பேப்பரில் சமீபத்தில் பார்த்துருப்பீங்களே, மயிலாப்பூர்லேயே முகமூடி கொள்ளைக்காரங்க ஒரு வீட்டில் புந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பேசாமல் நகைகள்லாம் பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வச்சுடுங்க. என்னத்துக்கு ரிஸ்க்கு? உனக்கு கல்யாணம் பண்ணுற சமயத்தில் வரவளுக்கு போடுறதுக்கு செஞ்சு வச்சுருக்க அத்தனை நகைகளும் பேங்க் லாக்கில் தான் இருக்குது. உங்களோடதையும் கொண்டு போய் வச்சுடுங்க. வரிசையாக 2-3 கல்யாணத்துக்கு போகணும் இந்த மாதம், அப்புறமா பார்க்கலாம். உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ நகை இருக்குது? சிவசம்பரத்தின் மனைவி ஆச்சரியமாக இருந்தது. கிருஷ்ணகுமார் இப்படியெல்லாம் அவளை ஒரு நாளும் கேட்டதே இல்லை. என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? கரிகாலன் அறியாத பிள்ளை போல கேட்டான். ரொம்பவே மாறிட்டப்பா நீ இப்போ. நல்லது தானம்மா மாறினா? குமார், அம்மா கேட்குறேன்னு நினைக்காத. ஊட்டிக்கு உன்னோட வந்து அந்த பொண்ணு யார்? சொல்லிட்டானா அந்த டிடெக்டிவ் கம்பெனி? கேட்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? நோ. கரிகாலன் அலட்சியமாக சொன்னான். ஆமான்னு சொல்ல போகிறேன்னு எதிர்பார்த்தேன். கரிகாலன் சற்றே திடுக்கிட்டான். அப்படித்தான் பதில் சொல்லியிருக்க வேண்டுமோ? சிவசிதம்பரத்தின் மனைவி மௌனமாக கரிகாலனையே பார்த்தாள். சாரிம்மா, அந்த பெண் விஷயத்தை இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதீங்க. கல்யாணம் செஞ்சுக்கிற ஐடியா இல்லாமல் ஒரு பொண்ணை ஊட்டிக்கு அழைச்சிட்டு போகணுமா? அந்த பொண்ணோட தகுதி அவ்வளோதாம்மா. நமக்கு அது தகுதி இல்லையே குமார். கரிகாலன் மீண்டும் மனதுக்குள் திடுக்கிட்டான். சிவசிதம்பரத்தின் மனைவி தொடர்ந்து எதிர்நோக்கி கொண்டிருப்பது கூட கடினமாக இருந்தது. உன்னை பற்றி அந்த பையன் ஆனந்த் என்னென்னு நினச்சிருப்பான். அவன் என்ன நினச்சா எனக்கு என்னம்மா? அவன் நினைக்கிறதுக்கு தக்கபடியாக நான் வாழ முடியும். முன்னெல்லாம் நீ என்கிட்ட இப்படி பேச மாட்டியே. கரிகாலன் மறுபடியும் திடுக்கிட்டான். பேச்சை நிறுத்திவிட்டு சிறிது நேரம் வெளியே போய் வரலாம் என்று இருந்தது. சரிம்மா, நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வர்றேன் என்றான். சீக்கிரமாக வந்துடுப்பா. சரி சரி. அவன் பின்னாடியே வந்த சிவசந்தன் மனைவி போட்டுக்கோவை தாண்டி கரிகாலன் நடந்தபோது அவன் எதிர்பாராத கேள்வியை கேட்டான். ஏக்குமார், உன் பையன் எடுத்துகிட்டு போல? இதை கரிகாலன் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் ஒரு நொடியில் சமயோசித்துடன் பதில் சொன்னான். அது 20 நாளாக எடுக்கவே இல்லையா? பெட்ரோல் ஒரு சொட்டு கூட இருக்காதுன்னு நினச்சேன். மாரிமுத்து, அந்த அம்மாள் உறக்க குரல் கொடுத்தாள். தோ வரம்மா என்றபடியே ஒரு கிழவன் ஓடி வந்தான். கார் ஷெட் சாவி எடுத்து ஷெட்டை போய் தர, தம்பி அவரோட வண்டி எடுத்துகிட்டு போகணும். இதோ திறக்கிறம்மா. கிழவன் மறுபடியும் ஓடினான். கரிகாலன் அவனின் பின்னாலேயே போனான். கிழவன் ஷெட்டின் கதவை திறந்து விட்டான். உள்ளே பழைய ஃபியட் கார் ஒன்று புத்தம் புதிய ஹோண்டா பளிச்சென்று துடைத்து வைக்கப்பட்டிருந்தது. கரிகாலன் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். உடனே என்ஜின் உயிர் பெற்றது. மெதுவாக போர்ட்டிக்கோ வந்தான். நீ வரேன்னு தான் நேற்று ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு வைக்க சொன்னார் அப்பா. அந்த அம்மாள் சொன்னால். தேங்க்ஸ். சீக்கிரமாக வந்துடுமா? வந்துடுறேம்மா. அப்பாட்டு சொல்லுங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை மட்டும்தான் பார்க்க போகிறேன்னு. பார்த்ததும் வந்துடுறேன். விருட்டென்று வேகம் பிடித்த ஹோண்டா செம்பியம் நோக்கி பறந்தது. அத்தியாயம் 12. கரிகாலனை பார்த்ததும் செல்வத்திற்கு கடவுளை பார்த்தது போல் இருந்தது. நானே உன்னை எப்படி எங்கே பார்க்குறதுன்னு நினச்சி குழம்பி போயிட்டு இருந்தேன். நீ ஏன் வந்துட்ட? எதில் வந்திருக்கான்னு வெளியில் போய் எட்டிப்பார். கரிகாலன் சொன்னான். பெருமிதம் வழியும் கரிகாலனின் முகத்தை பார்த்து கொண்டே செல்வம் நடந்து போய் வெளியில் எட்டி பார்த்தான். அட, ஹோண்டா யாரது கரிகாலா? கிருஷ்ணகுமாரோடது. என்னது? கிருஷ்ணகுமாரோடதா? எஸ். விளையாடாத கரிகாலா, நானே நொந்து போய் கிடக்கிறேன். சத்தியமாக செல்வம், ஹோண்டா கிருஷ்ணகுமாரோட வண்டி தான். நான் தான் இன்றைக்கி காத்தையிலேயே ராஜா அண்ணாமலைபுரம் போய் சேர்ந்தாச்சே. அப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ ஊட்டியில் கிருஷ்ணகுமாரை கண்டுபிடிச்சி அந்த மார்னிங் ஸ்டார் காரங்க கூட்டிகிட்டு வந்தது தான் சிவசிதம்பரம் சொன்னது. ஊட்டியில் மாட்டினது சாட்சாத் நானே தான். செல்வம் பிரமித்து போனான். அவனால் நம்பவே முடியவில்லை. ஏதோ சினிமா பார்ப்பது போல் இருந்தது. நினைக்க நினைக்க உடம்பெல்லாம் சிலிர்த்தது அவனுக்கு. கடவுள் கண்டிப்பாக நம்ம பக்கம்தான் இருக்கான் கரிகாலா. பாரு, சந்தோஷத்தில் எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சு. உணர்வு பெருக்குடன் செல்வம் கரிகாலனை கையை பிடித்து கொண்டான். கரிகாலன் சரஸ்வதி நீங்களாக ஊட்டியில் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து ஹோண்டாவில் கிளம்பி வந்த வரைக்கும் கதை போல சொல்லி முடித்தான்.
ஆனால் செல்வம், நம்ம நினச்ச மாதிரி கிருஷ்ணகுமாரா நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. முள்ளு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓடி வந்துடலாம் போல் இருக்குது எனக்கு. ஆனால் இன்னும் 4-5 நாள் அங்கே இருக்கிறதெல்லாம் ஆபத்தான சமாச்சாரம். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சமாளிச்சிருக்கேன். அப்போது 2 நாளில் கிளம்பி வந்துரு. எவ்வளோ கிடைக்குதோ அதை மட்டும் அடிச்சுட்டு. ஹவுராவில் நீ டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்ப்பா. முதல்ல என்னோடய டிக்கெட் என்கிட்ட கொடுத்துரு. இதான் உனக்கு மாம்பழம் ஸ்டேஷனில் புக் பண்ணுது. உனக்கு டிக்கெட் சென்ட்ரலா? ஆமாம். அதாவது செல்வம், நாள் கணக்கெல்லாம் வேண்டாம். எப்போ அடிச்சுட்டு வந்துட முடியுமோ அப்போ வெளியேறி வந்துடுறேன். நம்ம கல்கத்தாக்கு ட்ரெயின் ஏற சமயத்தில் சென்ட்ரலில் மீட் பண்ணிக்குவோம். உட்லாண்ட்ஸில் ரூம் புக் பண்ணி தங்குறதெல்லாம் வேண்டாம். ஒரு வேளை நாளைக்கே வேலை முடிச்சிட்டா இங்கே வந்துடுறேன். இல்லை, என் வசதிப்படி பார்த்துக்கிறேன். உட்லாண்ட்ஸ் வேணாம், என் மனசுக்கு ஏதோ வேணான்னு படுது. உன் வசதிப்படியே பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து போகிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. நகை பணம் எல்லாம் நிறைய இருக்குதா? நகை அந்த அம்மாவோட பூரா வீட்டில் தான் இருக்கான். பேசி பார்த்துட்டேன். பண விஷயம் தெரியல. இன்றைக்கி அல்லது நாளைக்கு அந்த ஆள்கிட்ட பேசிடுவேன். அதுவும் முடிச்சு போச்சுன்னா நைட்டோட நைட்டாக விஷயத்தை முடிச்சிடலாம். யாருக்கும் உன் மேலே கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையே? அந்த அம்மா கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுது. அதுக்காக சந்தேகப்பட முடியுமா? 4-5 நாளைக்கு யாரும் என்னை எதுவும் தொந்தரவு கேட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஒதுங்கி நின்றுட்டேன். ரொம்ப பேசினா ஆபத்து. கிருஷ்ணகுமாரை மார்னிங் ஸ்டார் காரனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு சிவசதமம் ஃபோனில் சொன்னதும் எனக்கு வயிற்ற பற்றிட்டு எரிஞ்சது கரியாலா. நான் கூட முதல்ல ஆடிட்டு தான் போயிட்டேன் செல்வம். இது என்னடா வம்பா இருக்குன்னு. அப்புறம் லேசாக சுதாரித்தேன். வாங்கடா வாங்க, உங்கள் வழியிலே வர்றேன்னு சொல்லி கிளம்பிட்டேன். பணத்தை வச்சுட்டு நைட்டில் கிளம்பாத. இல்லை, சும்மா வெளியே கிளம்புற மாதிரி ஹோண்டாவில் தான் கிளம்புவேன். அப்போ ஒன்று செய்யி, ஹோண்டாவை ஏதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு வந்துரு. ஆமாம், அப்படி பண்ணலாம். இல்லை, ஏதோ மனசு மாதிரி வீடு திரும்பினேன். ஆனால் எனக்கு சரிப்பட்டு வரல. அதனால் மறுபடியும் வீட்டை விட்டு போகிறேன்னு சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கையெழுத்து போடாமல் விட்டுட்டு வந்துரு. எழுதக்கூட வேணாம் செல்வம். அவங்க வீட்லேயே டைப்ரைட்டர் இருக்குது. அதில் டைப் படிச்சிட்றேன் நீ இப்போ சொன்னதை. ஆமாப்பா, அது இன்னும் பெட்டர். அப்போ நான் கிளம்பட்டுமா? ரொம்ப ஜாக்கிரதை கரியாளா. கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். விட்டுறாத. நகையும் பணமாக 10 லட்ச ரூபா கிடச்சா போதும், செட்டில் ஆகிடலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தயாராக இரு. முடிஞ்சால் இங்கேயே மீட் பண்ணிக்குவோம். இல்லைனா நேராக சென்டரில் பார்ப்போம். இனி நம்முடைய சாலை கல்கத்தாவை நோக்கி. ஓகே செல்வம், சியோ. கரிகாலன் வேகமாக படியில் இறங்கினான். கிருஷ்ணகுமாரின் ஹோண்டா ராஜா அண்ணாமலைபுரம் நோக்கி பயங்கர வேகத்தில் விரைந்தது. அத்தியாயம் 13. ஹலோ ராமச்சந்திரனா? சொல்லுங்கள் சிவசிதம்பரம். என் மகன் கிருஷ்ணகுமார் இன்றைக்கி வீடு வந்துட்டான்ப்பா. அப்படியா? வெரி குட். நல்ல செய்தி தான். நம்ம மார்னிங் ஸ்டார் குரூப் தான் ஊட்டியில் கண்டுபிடிச்சி அழைச்சிட்டு வந்தாங்க. நான் சொல்லலை, ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு. கொஞ்சம் முரண்டு பண்ணி தான் வந்திருக்கான். சட்டு புட்டுன்னு நல்லா பொண்ணாக பார்த்து கல்யாணம் முடிச்சிடுங்க. நல்லபடியாக இருக்கணுமேப்பா. சும்மா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு இப்போ இருக்கிற மாதிரியே பொறுப்பு இல்லாமல் தெரிஞ்சா. இவனோட மோசமாக தெரிஞ்ச பசங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சிவசிதம்பரம். கல்யாணமானால் தானாக அடங்கிடுவான். எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. நான் தகப்பங்கிற முறையில் என்னோடய கடமையை செஞ்சிடுறேன். அதுக்கு மேலே அவன் தலையெழுத்து. கிருஷ்ணகுமார் இருக்கா? வெளியே போயிருக்கானா? வெளியில் போயிருக்கான். நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க? ஆமாம், நான் 2-3 நாள் கழித்து வீட்டுக்கு வரேன். ராமச்சந்திரன், அன்றைக்கி கொடுத்தமே ஒரு விளம்பரம் கிருஷ்ணகுமார் காணாமல் போயிட்டதை பற்றி. ஆமாம், இப்போது இன்னொரு விளம்பரம் கொடுக்கணும். மேட்ரை சொல்லுங்கள், எழுதிக்கிறேன். சரி, காணாமல் போன என் மகன் கிருஷ்ணகுமார் கடவுள் கிருபையால் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தான். ஓகே என்பதை இதன் மூலம் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளோதான் மேட்ரு. அன்றைக்கி கொடுத்த அதே பேப்பரை எல்லாத்தையும் இந்த விளம்பரத்தை கொடுத்துருங்க. இந்த தடவை ஃபோட்டோ வேண்டாமா? மேட்ரு இப்போவே அனுப்பிச்சிட்றேன். ஆனால் நாளைக்கு பேப்பரில் வர முடியாது, புதன்கிழமை தான் வரும். அதை பற்றி பரவாயில்ல. நான் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். வாங்க, வச்சிடட்டுமா? தேங்க்ஸ். சிவசிதம்பரம் ரிசீவரை வைத்தார். பக்கத்தில் அமர்ந்திருந்த அவர் மனைவி சொன்னார். என்ன சொல்கிறார்? எனக்கு ரொம்ப புதுசாக ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நம்ம குமாருக்கு யாரும் செய்வன மாதிரி எதுவும் செஞ்சுட்டாங்களோன்னு. எதையாவது உளராத. இல்லைங்க, அவன் ஆளே என்னவோ போல் இருக்கான். உடம்பு முகம் எல்லாமே முரட்டுத்தனமாக மாறி போயிருக்கு. நட உட பாவனை எதுவுமே சரியில்லை. நான் கேட்குறேன், என்னைக்கு தான் அவன் சரியாக இருந்திருக்கான்? நீங்கள் சரியாக அவனை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்ம குமார் போலவே இல்லைங்க. பணத்தை எடுத்துகிட்டு ஓடிப்போனவன் குமார் தானே. மேற்கொண்டு என்ன சொல்வதென்று தெரியாத சிவசிதம்பரத்தின் மனைவி மௌனமாகிவிட்டாள். அப்பொழுது தோட்டத்தில் ஹோண்டா வந்து நிற்கும் ஒலி கேட்டது. கரிகாலன் வேகமாக உள்ளே நுழைந்தவன் சிவசிதம்பரத்தை பார்த்ததும் விரைந்து மாடிக்கு போய்விட்டான். கணவன் மனைவி இருவரையுமே சேர்ந்தாற்போல் எதிர்நோக்க அவனுக்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டது. அறையில் சிறிது நேரம் வெறுமனே உட்கார்ந்திருந்தான். பின் எழுந்து இணைக்கப்பட்டிருந்த பாத்ரூம் போய் முகத்தை கழுவி துடைத்து கொண்டான். வாசனை திரவியம் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி கொண்டான். திட்டமிட்டிருக்கும் உத்திகளை நினைவுபடுத்தி கொண்டு கீழே இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்தான். அம்மா, எனக்கு ஒரு காஃபி தாங்களே என்றான். இதோ எடுத்துகிட்டு வரேன். அந்த அம்மாள் எழுந்து போனாள். அப்பா, நான் ஒரு புது பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கலாமான்னு இருக்கேன் என்றான். என்ன பிஸ்னஸ்ஸு? சிவசிதம்பரம் கேட்டார். ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி. ஏன், நம்ம ஷிப்பிங் கம்பெனி உனக்கு வேண்டாமா? வேண்டாம்ப்பா, அந்த ரோலெல்லாம் என்னால் பட முடியாது. அதெல்லாம் வருஷம் பூரா ரெஸ்ட்டே இல்லாத ஒரே டென்ஷனான பிஸ்னஸ்.
எனக்கு பணமும் சம்பாதிக்கணும், ஆனால் அதுக்காக வாழ்க்கையே பணம் சம்பாதிக்கிறதுக்கே ஒதுக்க முடியாது. நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணவும் வேணும். அதுதான் என் பாலிசி, அதுதான் என்னோடய ஃபிலாசபி. நீ என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்குன்னு சொன்னாலும் நான் ஆரம்பிச்சுட்டு தரேன். அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஆரம்பித்து கொடுக்குற பிஸ்னஸை நீ உட்காந்து ஒழுக்கமாக கவனிக்கணும், விளையாட்டுத்தனமெல்லாம் இருந்துடக்கூடாது. இல்லைப்பா, நான் நிஜமாக சீரியஸாக தான் கேட்குறேன். தென் ஓகே, நான் ஆரம்பித்து தரேன். எப்போ ஆரம்பிக்கலான் இருக்க? அடுத்த 2 மாதத்தில். முதல்ல நல்லா பிளான் பண்ணிக்கோ. எனக்கு முதல்ல வேண்டியது உங்கள் சம்மதம் தான், அதுக்கப்புறம் தான் பிளானிங். நல்ல வாழ்க்கைக்கு எல்லா விதத்துலையும் உனக்கு நான் உதவ முடியும் குமார். அதுக்கு தகுந்தபடி நீ நடந்துக்கணும். நடந்துக்கிற ஐடியாவில் தான் திருப்பியே வந்திருக்கேன்ப்பா. சந்தோஷம். இது வரைக்கும் நான் உங்ககிட்டயோ வேறு யாருக்கிட்டையோ நம்ம குடும்பத்தோட டோட்டல் ஐவேஜ் என்னன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது கூட கிடையாது. அதெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பொழுது சிவசிதம்பரத்தின் மனைவி அவனுக்கு காஃபி எடுத்து வந்து தந்தால் கரிகாலன் காஃபியை வாங்கி உறிஞ்சினான். சிவசிதம்பரம் சொன்னார், உனக்கு என்ன விவரம் வேணுமோ கேளு, சொல்கிறேன். 1 நிமிஷம், காஃபி குடிச்சு முடிச்சிடுறேன், கரிகாலன் சொன்னான். அப்பொழுது தோட்டத்தில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. 2 ஆட்கள் வேகமாக உள்ளே வந்தார்கள். சிவசிதம்பரம் எழுந்து நின்று அவர்களை வரவேற்றார். கிருஷ்ணகுமாரன் வந்துட்டார்னு கேள்விப்பட்டோம், அதான் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். வந்தவர்கள் சொன்னார்கள். கரிகாலனுக்கு எரிச்சலும் ஆத்திரமும் நெருப்பாக மூண்டன. வெறுப்புடன் எழுந்து வேகமாக படிகளில் ஏறி அறைக்கு போய்விட்டான். பாம்பின் சீற்றம் போல் உஷ்ணமாகவும் விரைவாகவும் மூச்சுக்காற்று அவனிடம் விருந்து வெளிப்பட்டது. பல்லை கடித்தான். கோபத்தில் குமுறினான். பண விஷயம் பேச ஆரம்பித்ததும் பல்லை இழுத்து கொண்டு எவனோ வந்துவிட்டான். கிருஷ்ணகுமாரை பார்க்க வந்தார்களாம். அவர்களை கரிகாலன் மனதுக்குள் கெட்ட வார்த்தைகளால் திட்டினான். பணத்தை சுருத்தி கொண்டு எப்போடா போவோம் என்றிருந்தது. அப்பொழுது சிவசம்பரத்தின் மனைவியும் மாடியறைக்கு வந்தாள். என்ன குமார், சட்டின் இப்படி கிளம்பி வந்துட்டேன். பாவம் எவ்வளோ ஆசையாக உன்னை பார்க்க வந்தாங்க. யார் வர சொன்னது அவங்கள? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, 4 நாளைக்கு யாரை என்னை பார்க்குறதுக்காக வரக்கூடாதுன்னு. சும்மா 1 நிமிஷம் வந்து 2-3 வார்த்தை பேசிட்டு வந்திருக்கலாமே. காம்ப்ளெக்ஸ்மா, காம்ப்ளெக்ஸ். கொஞ்ச நாளைக்கு யாரையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. உண்மையை சொன்னால் உங்களையே என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. அவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். போதுமா? அம்மாகிட்டெல்லாம் உனக்கு வேண்டியதில்லடா அந்த கில்ட்டி ஃபீலிங். கரிகாலன் இப்படி ஒரு மென்மையான வெளிப்பாட்டை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பெண்மணியை அப்படியே அள்ளிக்கொள்ளலாம் போல இருந்தது. மிகச்சிறிய குழந்தை பருவத்திலேயே இறந்து போன தன்னுடைய அம்மாவை நினைத்து கொண்டான். இவளை அம்மாவாக அடைந்த கிருஷ்ணகுமார் அதிர்ஷ்டசாலிதான். இவளையும் கல்கட்டா எடுத்துக்கொண்டு போய்விட்டால் என்ன என்று தோன்றியது. சுழலத் துவங்கிய உணர்வு சுழலை மனதுக்குள் சற்றென்று கரிகாலன் கலைத்து கொண்டான். இந்த உணர்வு பெருக்கல்கள் வேறொரு பிரயோஜனமில்லாத சாலைக்கு செலுத்திவிடும், பெரும் நஷ்டத்தில் ஆழ்த்திவிடும். அப்போதே யதார்த்தமான தேவை கொள்ளைகள் போகின்ற குற்றவழி பாதைகள் தான். உங்ககிட்ட கூட கில்ட்டி ஃபீலிங் எதுவுமே இல்லாமல் நான் இருக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணுமா? கரிகாலன் சொன்னான். என்ன உதவி வேணுமே கேளு, செய்கிறேன். கொஞ்ச நாளைக்கு நான் என்ன பேசினாலும் எப்படி நடந்துட்டாலும் என்ன எதுவுமே சொல்லாதீங்க. சரி சொல்லல, நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் தனியாக இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன். குளிப்பையே, அப்புறமா குளிக்கிறேன். 7:30 மணிக்கு சாப்பிட வந்துடு, 8 மணிக்கு வர்றேன். அந்த அம்மாள் கீழே இறங்கி போனதும் காத்திருந்தது போல கரிகாலன் அரைக்கதவை சாத்தி கொண்டு படுக்கையில் விழுந்தான். முடிந்தால் நாளை இரவே காரியத்தை முடித்துவிட்டு புதன்கிழமை காலை இங்கிருந்து பறந்து விட வேண்டும். ஒருவேளை நாளை முடியாமல் போகிற பட்சத்தில் புதன்கிழமை இரவு எப்படியும் நிகழ்த்திவிட்டு வியாழக்கிழமை காலை கிளம்பிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தில் கரிகாலன் குற்றம் புரிய வந்த வன்மத்துடன் விழித்தபடியே படுக்கையில் கிடந்தான். அத்தியாயம் 14. கரிகாலன் சாப்பிடுவதற்காக கீழே இறங்கி வந்தபோது மணி 8:30 ஆகிவிட்டிருந்தது. சிவசிதம்பரம் சாப்பிட்டு விட்டு அவருடைய அறைக்கு போய்விட்டிருந்தார். மேலே வந்து பார்த்தேன், நீ தூங்கிட்டு இருந்த. சிவசிதம்பரத்தின் மனைவி சொன்னாள். கரிகாலன் லேசாக கண்ணை சந்துட்டேன் என்றாள். நேற்று நைட்டு பஸ்ஸில் தூங்குனியா? பஸ்ஸில் தூங்க முடியுமா? கரிகாலனுக்கும் நல்ல பசி, மளமளவென சாப்பிட்டான். அதில் பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் கண்ணை சந்துட்டா கூட ஒரு மோசமான கனவு என்றான் மனோதடத்துடன். என்ன கனவு? உங்கள் நகையெல்லாம் திருட்டு போகிற மாதிரி சில சமயத்தில் என்னோடய கனவு பழிச்சிருதுமா. தயவு செஞ்சு நகை எல்லாத்தையும் பேங்க் லாக்கில் கொண்டு போய் வச்சுடுங்க. சில விசேஷங்களுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்குப்பா, சொன்னேன்னு இல்லை, போயிட்டு வந்தது கொண்டு போய் வச்சிடலாம். பாருங்கம்மா, இத்தனை வருஷத்தில் மொத்தம் நீங்கள் எவ்வளோ நகை வச்சுருக்கீங்க கூட தெரில எனக்கு. அந்த மாதிரியான பொறுப்பெல்லாம் உனக்கு எங்கே இன்னும் வரலையே குமார். இப்போ கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கிற மாதிரி எனக்கே தெரியுதுமா. இப்போ சொல்லுங்கள், கிட்டத்தட்ட எத்தனை பவுன் வச்சுருக்கிறீங்க? என்ன, ஒரு 60 பவுன் இருக்கும். வைரங்களையும் சேர்த்தா சொல்கிறேங்க. வைரங்களை சேர்த்துல. வைர நகையில் மதிப்பு எவ்வளோ இருக்கும்? ஒரு 4 லட்ச ரூபா இருக்கும். இவ்வளோ நகையில் போட்டு பயப்படாமல் வீட்டிலே வச்சுருக்கீங்களே. எல்லாம் பத்திரமா காட்ரேஜ் லாக்கர் பூஜை ரூமுக்குள்ளே தானேப்பா இருக்குது. எனக்கு என்னமோ பாதுகாப்பாக தோணல. பகவான் அப்படியெல்லாம் நம்மளை சோதிச்சிட மாட்டாருப்பா. பகவான் தானே என்னை வீட்டை விட்டு ஓட வச்சாரு. அதான் நீ திரும்பி வந்துட்டியே. சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். கரிகாலன் சாப்பிட்டு முடித்து கைகளை அலம்பிக்கொண்டான். அப்பா தூங்க போயாச்சா? ஆமாப்பா, பிஸ்னஸ் விஷயமாக பேச ஆரம்பித்தேன், வந்துட்டாங்க இடைஞ்சலாம். நாளைக்கு சாயந்தரம் ஃப்ரீயாக இருப்பார், அப்போ பேச. சரிம்மா, நான் போய் தூங்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. கரிகாலன் மடியேறி மாடிக்கு போனான். அந்த அம்மாளின் நகை
எவ்வளவு எங்கே இருக்கிறது என்பது தெரிந்துவிட்டது. தன்னுடைய பிரீஃப்கேஸை திறந்தான். எந்த பீரோவையும் அறையும் ஈஸியாக திறக்கக்கூடிய சாமான உபகரணங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து கொண்டான். நகைகளின் உலகம் அவனுள் திறந்து கொண்டு விட்டது. இனி கரன்சி நோட்டுகளின் உலகம் மர்மம் நீங்கி பிரகாசம் பெற்றாக வேண்டும். 2 உலகையும் திறந்து அள்ளிவிட்டால் இந்த தற்காலிக குடியேற்றம் முற்றுப்பெறும். தூங்காமலேயே அறைக்குள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த கரிகாலன் பால்கனியில் நின்று கீழே கவனித்தான். கேட் பூட்டப்பட்டு வெளியில் செக்யூரிட்டியால் ஸ்டூல் போட்டு மிகவும் திடகார்த்தத்துடன் உட்கார்ந்து காவலில் இருந்தான். அவிழ்த்து விடப்பட்டிருந்த நாய் தோட்டத்தில் அலைந்து கொண்டிருந்தது. கரிகாலன் மணியை பார்த்தான். 12. மெதுவாக சப்தம் எழுப்பாமல் மாடிப்படிகளில் இறங்கினான். ஹாலில் நிசப்தமாக சில நிமிடங்கள் நின்று கொண்டிருந்தான். பூஜை அறை கதவை நோக்கி நடந்தான். கதவு பூட்டப்பட்டு சாவி எடுக்கப்பட்டிருந்தது. திண்டுக்கல் பெட்டி பூட்டு. சப்பையான தகடு ஒன்றையும் சிறிய கம்பியும் இணைத்து பூட்டுக்குள் திருகி பிடியை வன்மையாக சுழற்றினான். பூட்டு புஷ்டியாக இறங்கியது. கதவை திறந்து உள்ளே நுழைந்து சாத்தி கொண்டான். பீரோ உயர்ந்த நிழலாய் இருந்தது. எல்லா கடவுள்களும் இருளில் இருந்தார்கள். பிரயத்தனமே இல்லாமல் பீரோவையும் லாக்கரையும் திறந்து சிகரெட் லைட்டரை எரிய விட்டு கவனித்தான். பீரோவின் லாக்கர் அறையில் கோவிலின் கர்ப்பகிரகம் போல சன்னமாய் ஒளிர்ந்தது. சிறு சிறு அழகிய பெட்டிகளில் விதவிதமான நகைகள் பத்திரப்படுத்தப்பட்டிருந்தன. ஒரு தந்தப்பெட்டியில் மெல்லிதாக பட்டு காகிதத்தில் சிறு சிறு வைரங்கள் சுடர்விட்டன. கரிகாலனுக்கு மிக திருப்தியான உணவை சாப்பிட்டார் போல இருந்தது. எல்லாவற்றையும் அப்படியே இருந்த இடத்தில் வைத்தான். என்றைக்கு காலை கிளம்புகிறோமோ அதற்கு முந்தைய நாள் இரவு இவற்றை எல்லாம் வலித்தெடுத்து மூட்டை கட்டி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் பீரோவை உபகரணங்களால் பூட்டி பூஜை அறையின் கதவையும் சாத்தி மூடினான். சற்று முன் எந்த விகற்பமும் இல்லாதிருந்த சூழ்நிலையில் வித்தியாசம் சிவசதர்பத்தின் அரை வெளிச்சத்தின் விளக்கு வெளிச்சத்தில் வந்தது. கரிகாலன் எச்சரிக்கை உணர்வுடன் அப்படியே நின்றான். அபாயகரமாக எந்த சத்தமும் இல்லை. கரிகாலனுக்கு விசித்திரமாக இருந்தது. இந்த நேரத்தில் சிவசிதம்பரம் திடீரென விளக்கை எறிவிட்டு கொண்டு என்ன செய்கிறார்? மெதுவாக சுவரை நோக்கி நடந்து சாத்தப்பட்டிருந்த ஜன்னல் நிலையில் ஓசைப்படாமல் எழும்பி நின்று வெண்டிலேட்டர் வழியாக பார்த்தான். சிவசிதம்பரத்துடன் அந்த வீட்டின் சமையல் பொறுப்புடன் இருக்கும் பெண்மணி இருந்தாள். கரிகாலனுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. பாலுணர்வு குற்றங்கள். அற்புதமான மனைவியை அடைந்திருக்கும் மனுஷனுக்கும் இப்படி ஒரு பெண்ணாய் தவிர வேறு எதுவும் விகசிக்காத பெண்ணும் வேண்டியிருக்கிறாள். நடக்கட்டும் நடக்கட்டும் என்று முணங்கிவிட்டு மாடி அறைக்கு சென்றான். இரவில் சிவசிதம்பரத்தின் மனைவி தனியாக வேறொரு அறைவில் தூங்குவார் என்ற விஷயமே அவனுக்கு சோகமானதாக தெரிந்தது. அந்த பயல் கிருஷ்ணகுமார் இந்த கன்றாவிலை பார்த்துத்தான் ஓடிப்போனானோ என்னவோ. கரிகாலன் பிடரியில் கையை கோர்த்தபடி இனிமை கலந்த ஆயாசத்துடன் படுக்கையில் சாய்ந்தான். பணம் எவ்வளவு இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்ற தகவலும் தெரிந்துவிட்டால் விஷயம் முடிந்துவிடும். செவ்வாய் இரவு அல்லது புதன் இரவு விஷயம் முடிக்கப்பட்டும் ஆக வேண்டும். வேலை முடிந்த முதலில் நேராக சரஸ்வதி வீட்டுக்கு போய் வைரக்கற்களை அவளிடம் சேர்ப்பித்து பத்திரப்படுத்தி விட வேண்டும். வைரங்களில் செல்வத்திற்கு பங்கு கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் ஆபத்தை எதிர்நோக்கி நிற்கும் கரிகாலனுக்குத்தான் வைரங்கள் என்ற நினைவுகளோடு கனவுகளோடும் கரிகாலன் தூங்கிப்போனான். அத்தியாயம் 15. செவ்வாய்க்கிழமை மாலை சிவசிதம்பரம் ஓய்வாக ஹாலில் வந்து உட்காரும் வரை கரிகாலன் சாப்பிடுவதற்கு கீழே இறங்கி வந்த சில நிமிடங்கள் தவிர மீதி நேரங்கள் பூராவும் மாடி அறையிலேயே அடைந்து கிடந்தான். இடையிடையே கீழே யார் யாரோ வந்து பேசுகிற சப்தங்களும் கிருஷ்ணகுமாரை விசாரிக்கின்ற ஓசைகளும் கேட்டுக்கொண்டே இருந்தன. கரிகாலன் கீழே இறங்கி வரவே இல்லை. வருபவர் போகிறவர்களும் கிருஷ்ணகுமாராக நடித்து கொண்டிருக்கும் பொறுமை அவனுக்கு இல்லை. அதற்கு கரிகாலன் தயாராகவும் இல்லை. கொள்ளை நிகழ்த்திவிட்டு பறந்து போய்விடுகிற தயார் நிலையில்தான் அவன் இருந்தான். மாலை வரை பல்லை கடித்து கொண்டு அறைக்குள்ளேயே இருந்தவனை சிவசிதம்பரம் இன்டர்காமில் அழைத்தார். எப்பப்பா வந்தீங்க? அப்போவே வந்துட்டேன். நேற்று ஏதோ புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பற்றி சொல்ல வந்தீங்க. ஆமாம், இப்போ வந்து சொல்கிறியா? ஃப்ரீயாக இருக்கேன். கரிகாலன் அவசரமாக இசையை வைத்து விட்டு எழுந்தான். வர்றேன்டா கிளவா, வர்றேன் என்று முனைகியபடியே கீழே இறங்கி போனான். சிவசிதம்பரத்தை பார்த்ததும் இரவு சமையல்கார பெண்ணிடம் அவர் இருந்த கோலம் நினைப்பில் வந்து நின்றது. கரிகாலன் சோஃபாவில் போய் உட்கார்ந்தான். உனக்கு நான் என்ன பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிச்சு தரணும்? அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்கும்? சிவசிதம்பரம் மிக அன்புடன் கேட்டான். கரிகாலன் உற்சாகத்துடன் நிமிர்ந்தான். டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட மொத்த சொத்து பண விவரங்களை எல்லாம் சொன்னீங்கன்னா தேவையில்லை. இது வரைக்கும் நான் ஏதோ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மேலே எதையும் நினச்சி பார்த்ததே கிடையாது. இப்போ தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற நினைப்பே வந்திருக்கு. சொல்கிறீங்களா தயவு பண்ணி? கரிகாலன் கேட்ட துணியில் மென்மையில் சிவசிதம்பரம் மனம் வெகுவாக கரைந்து விட்டது. உனக்கு என்னென்ன விவரமோ கேட்டு வா, அதுக்கு நான் பதில் சொல்லிகிட்டே வரேன். நம்மளோட இந்த வீட்டு மதிப்பு இப்போ எவ்வளோ இருக்கும்? கரிகாலன் சுற்றி உழைத்த ஆரம்பித்தான். இன்னத்த தேதிக்கு ஒரு 10 கோடி ரூபா வரும். நமக்கு வேறு சொத்து என்னென்ன இருக்குது? படப்பேல 2 ஏக்கர் தோட்டம் இருக்குது, தெரியும் உனக்கு? அது தெரியும். வேறு வண்டலூரில் மனா 2 கிரவுண்டு கிடக்கு. அப்படியா? அது தெரியாது இது வரைக்கும். சொத்துக்கள் அவ்வளோதான். ஷிப்பிங் ஏஜென்சி பிஸ்னஸில் எவ்வளோ பணம் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு அதை சொல்லுங்கள். அதுக்கு போன வருஷம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அனுப்பினா ரிட்டன் காப்பி எடுத்து காட்டுறேன், அதை படித்து பாரு, கிளியராக உனக்கு தெரியும். கொஞ்சம் ஷேர்ஸும் இருக்குது. இன்கம் டேக்ஸ் காட்டாத பணம் ஏதாவது இருக்காப்பா?
தூண்டில் கேள்வி மிக தந்திரமாக போட்டான். சிவசிதம்பரம் பதில் சொல்வதற்கு வாயை திறக்க இருந்தார். அப்பொழுது டெலிஃபோன் மணி அடித்தது. ரிசீவர் எடுத்தார். குடும்ப டாக்டர் ரவி பேசினார். எஸ், சிவசிதம்பரம் தான் பேசுகிறேன் டாக்டர் என்ற சிவசிதம்பரம் கரிகாலனை பார்த்து நம்ம டாக்டர் பேசுகிறார் என்று சொல்லிக்கொண்டார். கிருஷ்ணகுமார் வீடு திரும்பிட்டானாமே, கேள்விப்பட்டேன். ஆமாம் டாக்டர், நேற்று மத்தியானம் வந்தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இது வரைக்கும் இல்லை. நல்ல நேரத்துக்கு வந்தான். நாளைக்கு காலையில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன். ஓ பாசிட்டிவ் ரத்தம். அவரை தவிர அவங்க குடும்பத்தில் வேறு யாருக்கும் இல்லை. வேறு எங்கேயும் கிடைக்கவும் இல்லை. அதுதான் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு ரிங் பண்ணினேன். கிருஷ்ணகுமார் வந்துட்டான்னு தெரிஞ்சு கொஞ்சம் அனுப்பி வைங்க. நோ ப்ராப்ளம், இப்போவே அனுப்பி வைக்கிறேன். வேறு எதுவும் இல்லையே? வேறு ஒன்றும் இல்லை. சிவசிதம்பரம் ரிசீவர் வைத்தார். குமார், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நம்ம டாக்டர் ரவி அர்ஜென்ட்டாக உன்னை கூப்பிட்றார். போய் ரத்தம் கொடுத்துட்டு வேறு எங்கேயும் கிடைக்கலையாம்மா. கரிகாலன் உள்ளுக்குள்ளே அதிகமாக பொங்கினான். வேறு எங்கேயும் கிடைக்கலன்னா நான் தான் அகப்பட்டனா? எரிச்சலுடன் கேட்டான். நீ தானே இது ஒரு சேவையாக டாக்டர்கிட்ட ஓ பாசிட்டிவ் ரத்தம் கேட்குற சமயம் எல்லாம் 3-4 தடவை ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்க. 3-4 தடவை கொடுத்தா லைஃப் பூரா கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இந்த ஒரு தடவை போய் கொடுத்துட்டு வந்துடு. நோ, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். கண்டபடி ஊர் சுற்றிட்டு வந்ததில் பாடி ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபோன் பண்ணி நான் வர முடியாதுன்னு சொல்லிவிடுங்க. நீயே சொல்லிவிடு. நானா இப்போ வரேன் டாக்டர்கிட்ட சொன்னேன். நீங்கள் தானே, நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். சிவசந்திரத்தின் முகம் சிவந்தது. சாரி குமார், ஐ டோன்ட் லைக் திஸ். சாரி, ஐ கான் ஹெல்ப். என்னமோ நீ வந்ததுலேருந்து கொஞ்சம் என்னவோ போல் இருக்குது. எப்படியோ பேசுகிற. சிவசிதம்பரம் இப்படி சொன்னதும் கரிகாலன் மனம் சற்றென்று தணிந்து கொண்டான். அதீதமாய் நடந்து கொண்டு விட்டோமே என்ற படபடப்பு மனதுக்குள் எழும்பியது. இதற்குத்தான் செல்வம் எமோஷனல் ஆகாதே என்று 1000 முறை சொல்வான். கரிகாலன் மன்னிப்பு கேட்குற மாதிரி பேசினான். உடனே என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. என் உடம்பு வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்ப்பா. அதனால தான் இப்போ பிளட் கொடுக்க முடியாது என்று பவ்யமாக சொன்னான். இது ஒரு முறையோடு செல்ல வேண்டாமா நீ? சிவசிதம்பரம் விடாமல் கேட்டார். நான் தப்பான டோனில் பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. தலையை குனிந்து விட்டான். கரிகாலனுக்கு வெற்றிகரமாக முடிய வேண்டும். நாய் வேஷம் போட்டு விட்டு வந்து குறைக்க முடியாதென்றால் குறைத்துத்தான் தீர வேண்டும். ஆனால் அதற்காக நாய் வேஷத்தை போட்டுக்கொண்டு நர்சிங் ஹோம் போய் ரத்தம் கொடுத்து விட்டு வருவதெல்லாம் சரிப்படுமா? அதுவும் இல்லாமல் நாய் வேஷம் போட்டிருக்கும் மனிதனின் ரத்தம் ஓ பாசிட்டிவ் இல்லையே. இந்த ஒரு தடவை போய் பிளட் கொடுத்துட்டு வந்துரு. சிவசிதம்பரம் மீண்டும் சொன்னார். இல்லைப்பா, என்னை வற்புறுத்தாதீங்க. ரொம்ப அனிமிக்காக இருக்கேனா? நான் அனிமிக்காக இருக்கேன்னு தெரிஞ்சால் டாக்டரே பிளட் வேண்டான்னு சொல்லிடுவார். சில நிமிடங்கள் சிவசிதம்பரம் மௌனமாக இருந்தார். பின்பு எழுந்து, டிரைவர் கூப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லு. டாக்டர்கிட்ட நேர்லேயே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சில நிமிடங்களில் கார் போர்ட்டுக்கோவில் வந்து நின்றது. சிவசிதம்பரம் போய் அதில் ஏறிக்கொண்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் கரிகாலன் ஹாலிலேயே உட்கார்ந்திருந்தான். நிகழ்ந்து கொண்டிருப்பது சரியாக தோன்றவில்லை. அவனுக்கு பணம் வீட்டில் எங்கே எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நழுவி போய்கொண்டே இருக்கிறது. முழுதாக 2 நாட்கள் கடந்திருக்கின்றன. இன்னும் முழுதாக 2 நாட்கள் இங்கே தாக்குப்பிடிப்பதெல்லாம் இயலாத விஷயம். என்ன செய்வதென்று தெரியாமல் கரிகாலன் யோசித்தான். நகைகளை மட்டும் இன்றிரவு அள்ளி எடுத்துக்கொண்டு பிரீஃப் கேஸில் வைத்துக்கொண்டு காலையில் ஓடிவிடலாமா என்று யோசித்தான். மனம் அதற்கும் ஒப்பவில்லை. பணமாகவும் எடுத்துக்கொண்டு போகவே மனசு விரும்பியது. பேராசையும் பட்டது. இத்தனை வெற்றிகரமாக நூதன நாடகத்தை மார்னிங் ஸ்டார் துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்த ஆனந்த் போட்டு கொடுத்த பிள்ளையார் சொல்லுடன் அரங்கேற்றிவிட்டு இறுதி லட்சியத்தை நிறைவேற்றாமல் போவதா? கரிகாலனின் அறிவு மறுத்தது. இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுத்திருந்து பார்க்கவே அவனின் மனசு விருப்பப்பட்டது. வெகுநேரம் யோசித்து பார்த்த பின் கரிகாலன் தீர்மானத்துக்கு வந்தான். நாளை புதன்கிழமை, ஒரே ஒரு நாள் தான் இங்கே தங்கல். நாளை இரவு நகைகளுடன் கிடைக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் சிவசிதம்பரம் ஆஃபீஸ் கிளம்பி போன பிறகு அவரின் மனைவி குளிப்பதற்காக பாத்ரூமில் சுமார் 20 நிமிடங்களாவது இருப்பால். அந்த நேரத்தில் ஹோண்டாவில் ஏறிவிட்டு பறந்து விட வேண்டியது தான். திருப்பி திருப்பி சிவசிதம்பரத்தின் எதிரில் உட்கார்ந்து சுற்றி வளைத்து பண இருப்பை தெரிந்து கொள்வதற்காக வியாபாரம் அதுவென்று கதை பேசுவதெல்லாம் சரிப்படாது. கரிகாலன் எழுந்து மாடியறைக்கு போய்விட்டான். இரவு 8 மணி அளவில் சிவசிதம்பரம் திரும்பி வரும் சத்தம் கேட்டது. கரிகாலன் கீழே இறங்கவில்லை. சிவசிதம்பரமும் அவனை கூப்பிடவில்லை. அது கரிகாலனை மிகவும் ஆத்திரமூட்டியது. கரிகாலன் எழுந்து மாடியறைக்கு போய்விட்டான். இரவு 8 மணி அளவில் சிவசிதம்பரமும் திரும்பி வரும் சத்தம் கேட்டது. கரிகாலன் கீழே இறங்கி வரவில்லை. சிவசிதம்பரம் அவனை கூப்பிடவில்லை. அது கரிகாலனை மிகவும் ஆத்திரமூட்டியது. புறப்பட்டு போகும்போது இந்த சிவசிதம்பரத்தை அவனுடைய மனைவியிடம் காட்டி கொடுத்து விட்டுத்தான் போக வேண்டும். சமையல்கார பெண்மணியுடன் கள்ளத்தொடர்பை வீட்டுக்குள்ளேயே நடத்தி கொண்டிருக்கும் ரகசியத்தை பகிரங்கப்படுத்தி விட்டுத்தான் செல்ல வேண்டும். விடக்கூடாது. இந்த ஷிப்பிங் ஏஜென்ட்காரனை அவமானப்படுத்தியே தீர வேண்டும். இந்த நினைப்புகளிலேயே மூழ்கி கிடந்த கரிகாலனுக்கு விடிய விடிய தூக்கம் வரவில்லை. ஞாபகம் வந்து நடு இரவில் எழுந்து பீரோவிலிருந்து கிருஷ்ணகுமாரின் கோனிகா கேமராவை எடுத்து பிரீஃப் கேஸில் வைத்து கொண்டான். இருக்கட்டுமே. அத்தியாயம் 16. புதன்கிழமை காலை சீக்கிரமே எழுந்து குளித்துவிட்டு கரிகாலன் நல்ல பிள்ளை போல ஹாலில் வந்து உட்கார்ந்தான். சிவசிதம்பரம் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. ஆஃபீஸுக்கு கிளம்புகிற கவனத்திலேயே இருந்தார். கரிகாலனும் கைகளை கட்டியபடி செருக்குடன் அமர்ந்திருந்தான். அவராக பேசினால் பேசட்டும், பேசாவிட்டால் போகட்டும். நாளைக்கு இவரின் மானம் போகப்போவது நிச்சயம்.
போர்ட்டிகோவில் கார் வந்து நின்ற பிறகு அதை நோக்கி நடந்த சிவசிதம்பரம் கரிகாலன் அருகே வந்தபோது தான் நின்றார். பேப்பர் பார்த்தியா என்றார். இல்லையே. நீ திரும்பி வந்த செய்தியை பற்றி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்க, அது இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. கரிகாலனுக்கு சுருக்கென்றது. எதிரில் கிடந்த பேப்பரை எடுத்து அவசர அவசரமாக பிரித்தான். லாஸ்ட் பேஜில் இருக்குது பாரு. கரிகாலன் கடைசி பக்கத்தை பார்த்தான். ஒரு அபாய விளக்கு போல அந்த விளம்பரம் பிரசர்கமாயிருந்தது. உள்ளுக்குள் தீயன கோபம் மூண்டது. தனது வரவை 4 அல்லது 5 தினங்களுக்கு அதிகமாக யாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று வன்மையாக தெரிவித்திருந்தும் சிவசிதம்பரம் கொடுத்திருந்த விளம்பரம் ஒரு நச்சுப்பாம்பின் அஞ்சத்தக்க சீற்றம் போல் இருந்தது. தன்னுடைய மனோநிலையை காட்டிவிடாமல் மிகவும் சிரமப்பட்டு கரிகாலன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டான். ஓகே, ஈவினிங் பார்ப்போம். சிவசிதம்பரம் காரை நோக்கி சென்று விட்டார். பின் போர்ட்டிகோவில் நின்றபடியே கரிகாலனிடம் சொன்னார். உடம்புக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோ, பார்க்கலாம். சிவசிதம்பரம் ஏறிக்குள்ள கார் கிளம்பி சென்றது. கரிகாலன் பல்லை கடித்தபடி சோஃபாவில் சாய்ந்திருந்தான். மடக்கம்ம நாட்டி, வீடு வந்து சேர்ந்துட்டான்னு விளம்பரம் கொடுத்துருக்கான். மறுபடியும் நாளைக்கே இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தாங்கன்னு என் மகன் கிருஷ்ணகுமார் மீண்டும் ஓடி போயிட்டான்னு. சிவசிதம்பரம், நீ விளம்பரம் கொடுத்தே லோல் பட போகிற. ஈவினிங் பார்ப்போன்னா சொல்லிட்டு போகிற. நோ மேன், நோ மோர் டாக்ஸ். இனி ஆக்ஷன் தான். நாளைக்கு நேரம் பாரு, உன் பொண்டாட்டியோட நகைகள் காலி. விடுவிடுவென கரிகாலன் மாடிக்கு போனான். மனதால் தயாராகி விட்டான். இரவு பூஜை அறையில் இருக்கும் நகைகளையும் வைரங்களையும் அள்ளிக்கொண்டு ஓட. எதற்கும் இறக்கட்டும் என்று பீரோவின் மேல் வைக்கப்பட்டிருந்த சூட்கேஸை கீழே இறக்கி துடைத்து கொண்டான். மறுபடியும் மாலை சிவசிதம்பரத்துடன் உட்கார்ந்து ஒரே ஒரு முறை கணக்கில் வராத கருப்பு பணம் எதுவும் வீட்டில் இருக்கிறதா என்பதை பேசி பார்த்து விடலாம் என நினைத்தான். அப்பொழுதுதான் கரிகாலன் அறிவில் அந்த மின்னல் மின்னியது. செல்வத்திற்கு சிவசிதம்பரம் 3000 ரூபாய் செலவுக்கு வைத்துக்கொள்ள வந்தது கொடுத்தார் என்ற செய்தி அவனின் ஞாபகத்தில் திடுமென மிதந்து வந்தது. இந்த மாடி அறைக்கு நேர்கீழே உள்ள அறை ஒன்றிலிருந்து தான் சிவசிதம்பரம் பணம் எடுத்து கொண்டு வந்தார் என்பதை செல்வம் நினைவுபடுத்தி சொல்லியிருந்ததை மறந்துவிட்டோமே என்று வருத்தமாக இருந்தது கரிகாலனுக்கு. மடமடவென கீழே இறங்கி வந்தான். 2 நாட்களாக அவனுடைய கவனத்தில் பதியாத அந்த அறையின் பூட்டப்பட்டிருந்த கதவு கண்களை கவர்ந்தது. அருகில் போனான். சிவசிதம்பரத்தின் மனைவி அவளுடைய அறைக்குள் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தாள். கரிகாலன் அறைக்கதவை தள்ளி பார்த்தான். கதவு திறந்து கொள்ளவில்லை. இரவு கவனித்துக் கொள்ளலாம். கரிகாலன் விசிலடித்தவாறே மாடிக்கு போனான். உணர்வுகளை பரபரக்க துவங்கிவிட்டன. ஒரு வெள்ளை காயத்தை எடுத்துக்கொண்டு டைப்ரைட்டின் முன்னால் போய் உட்கார்ந்தான். உரையை நீக்கிவிட்டு கடிதத்தை சொருகினான். சமையல்கார பெண்மணியுடன் தகாத உறவு வைத்திருக்கும் அப்பாவுடன் ஒரே வீட்டில் வாழ எனக்கு விருப்பமில்லை, எனவே மீண்டும் வெளியேறுகிறேன் என்று டைப் செய்து கிருஷ்ணகுமார் என்ற பெயரை இறுதியாக குறிப்பிட்டான். அத்தியாயம் 17. கன்னியாகுமரியின் கடற்கரையில் நடந்துவிட்டு தான் தங்கியிருந்த ஹோட்டல் அறைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த கிருஷ்ணகுமார், அதாவது ஒரிஜினல் கிருஷ்ணகுமார், கடையில் அன்றைய ஹிந்து பேப்பர் ஒன்றை வாங்கி கொண்டு அறைக்கு போனான். ஸ்போர்ட்ஸ் பகுதியில் டென்னிஸ் விளையாட்டு சம்பந்தமான செய்திகளை ஆர்வத்துடன் பல நிமிஷங்கள் வாசித்து கொண்டிருந்தான். அவன் வாசித்து கொண்டிருந்த மெட்டாஃபிஷன் புத்தகங்களை சுற்றிலும் கிடந்தன. சுவாரஸ்யமில்லாமல் செய்தித்தாளின் மற்ற பக்கங்களையும் கிருஷ்ணகுமார் நோட்டம் விட்டான். அவனின் பார்வையில் சிவசிதம்பரம் கொடுத்திருந்த விளம்பரம் பட்டது. அவளுடன் படித்து பார்த்தான். படித்ததும் விசித்திரமாக இருந்தது. என்ன இது, முட்டாள்தனமான விளம்பரமாக இருக்கிறது என்று நினைத்தான். தன்னுடைய அப்பா தான் கொடுத்திருக்கிறாரா என்பதை நிச்சயம் செய்து கொள்ள மீண்டும் மீண்டும் முகவரியை வாசித்தான். சிவசிதம்பரம் கொடுத்திருக்கும் விளம்பரம்தான், சந்தேகமே இல்லை. கிருஷ்ணகுமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, அபத்தமாக இருக்குதே. கல் மாதிரி நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீடு திரும்பி வந்துட்டு அப்பா விளம்பரம் தந்திருக்காரு. என்ன இது, ஒன்றுமே புரியலையே. இப்படி ஒரு விளம்பரம் எப்படி கொடுத்துருக்க முடியும்? அப்பாவுக்கு மூளை பசிக்கிடுச்சா, இல்லை கனவு கண்டாரா? யோசிக்க யோசிக்க கிருஷ்ணகுமாருக்கு எதுவுமே புலப்படவில்லை. சென்னைக்கு போன் போட்டு பார்க்கலாம் என்று யோசித்தான். அந்த யோசனை சரியாக படவில்லை. ஒரு சந்தேகம் கிருஷ்ணகுமாரின் அறிவில் சரையலென பாய்ந்தது. 10 நாட்களுக்கு முன்பு என்னை காணோம் என்று அப்பா கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு, எவனாவது என்னைப் போலவே இருக்கிற ஒருத்தன் அந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு நான் தான் கிருஷ்ணகுமார் என்று வேஷம் போட்டுக்கொண்டு அப்பாவையும் மாமாவையும் ஏமாற்றியபடி வீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானோ என்று சந்தேகப்பட்டான் கிருஷ்ணகுமார். ஆனால் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. வெரி ரிமோட் என்று தோன்றியது. அதெல்லாம் சினிமாவில் தான். நிஜ வாழ்க்கையில் அது மாதிரியெல்லாம் நடக்க முடியாது. அப்படியானால் இந்த விளம்பரத்தின் பொருள்? சும்மா விளையாட்டுக்காக இப்படி ஒரு விளம்பரம் கொடுத்து விட முடியாது. அப்பாவிற்கு அப்படிப்பட்ட விசித்திர சிந்தனையெல்லாம் தோன்றவே தோன்றாது. கிருஷ்ணகுமாரால் அந்த விளம்பரத்தை அலட்சியப்படுத்திவிட்டு இயல்பாக இருக்க முடியவில்லை. இந்த மனோநிலையில் தொடர்ந்து வீட்டை விட்டு நீங்கி இருக்க முடியாது என்று தோன்றியது. இத்தனை நாள் கண்காணாமல் இருந்து அதிர்ச்சி வைத்தியமே போதும் என்றிருந்தது. பகல் 1 மணி அளவில் கிருஷ்ணகுமார் வீடு திரும்பி விடலாம் என்று முடிவு வந்தான். அதற்கு மேலும் யோசித்து கொண்டிருக்காமல் அறையை காலி செய்துவிட்டு நாகர்கோவில் விரைந்தான். மாலை 4 மணிக்கு சென்னை கிளம்பிய ஆடம்பரமான வீடியோ பஸ்ஸில் நகம் கடித்தவாறு கிருஷ்ணகுமார் வீடு போய் சேர்கின்ற அவசரமான உணர்வுகளுடன் அமர்ந்திருந்தான். சென்னையை நோக்கி பஸ் பறந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 18. புதன்கிழமை இரவு 12 மணி வரை வெறும் விளக்கே அணைத்துவிட்டு விழித்தபடி படித்திருந்த கரிகாலன் பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு இருளில் படிகளில் இறங்கி வந்தான். பூஜை அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான். பீரோவை திறந்து லாக்கரையும் திறந்து பதட்டப்படாமல் நகைகளையும் வைரங்களையும் எடுத்து பிரீஃப் கேஸின் அடியில் ஒடுக்கி கொண்டான்.
பின் பழையபடி அத்தனையும் உபகரணங்களால் பூட்டிவிட்டு ஓசைப்படாமல் படியேறி மாடியறைக்கு போனான். லேசாக வியர்த்திருந்தது. சில நிமிடங்கள் உட்கார்ந்து ஓய்வெடுத்தான். ஜன்னல் வழியாக கீழே பார்த்தான். எதிர் வீட்டு வாசலிலும் செக்யூரிட்டி இருந்தது. பின் கரிகாலன் மீண்டும் கீழே இறங்கி ஹாலுக்கு வந்தான். செல்வம் குறிப்பிட்ட அறையை நோக்கி நடந்தான். சில நிமிடங்களில் பூட்டு திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்து விருட்டென்று கதவை சாத்தினான். இருளில் சிறிய பீரோ புலப்பட்டது. சிகரெட் லைட்டரை கரிகாலன் எரிய விட்டான். அவன் எதிர்பாராமல் பீரோ சாவி பீரோவிலேயே இருந்தது. அது பீரோவின் முக்கியத்துவத்தை குறைத்தது அவனுக்கு. பீரோவை கதவை திறந்தான். மொத்த பணம் 6000 தான் இருந்தது. கரிகாலன் தடவி தடவி பார்த்தான். வேறு பணம் இல்லை. மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. அறையை சுற்றிலும் பார்த்தான். பரனில் சில தலையணைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கட்டில் ஒன்றில் மெத்தை விரிப்பு கிடந்தது. யாராலும் உபயோகப்படுத்தப்படாமல் மெத்தை விரிப்புகள் சுருக்கமின்றி விரிந்திருந்தன. கட்டிலில் ஏறி பரனை பார்த்தான். தலையணை தொட்டு பார்த்தான். வித்தியாசமாக எதுவும் தென்படவில்லை. இறங்கி மெத்தையை தொட்டு தடவி பார்த்தான். சிறிது தள்ளி நின்று கட்டளை கவனித்தான். வித்தியாசம் தெரிந்தது. சுற்றி செல்லும் ஸ்டீல் சட்டம் அதிகபட்சம் 3 அங்குலத்துக்கு மேல் இருந்து கரிகாலன் பார்த்ததில்லை. அந்த கட்டிலில் நீண்ட பட்டை 5 அகலமாவது இருக்கும் போல் இருந்தது. கரிகாலன் குனிந்து கட்டிலின் கீழ்ப்பறத்தை தடவி பார்த்தான். சட்டத்தின் கீழ்முனவரை கட்டிலின் தளமும் தாழ்ந்து அமைக்கப்பட்டிருந்தது. கரிகாலன் நம்பிக்கையுடன் நிமிர்ந்து மெத்தையை மடித்து புரட்டினான். கட்டளை சுற்றிலும் ஸ்டிக்கர் அழகு வேலைப்பாடுகள் போல நீள நீளமாக ஒட்டப்பட்டிருந்தது. கரிகாலன் கூர்மையாக கவனித்தான். பக்கவாட்டு முனையில் குறுக்காக ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கர் ரிப்பன் கரிகாலன் உறுத்து நீக்கினான். கட்டிலின் வலமுனை தளத்தில் 2 சாவித்துவராங்கள் தெரிந்தன. புதையலை கண்டுபிடித்து விட்ட வன்மத்துடன் உபகரணங்களால் சில நிமிடங்கள் திறந்து கட்டிலின் சட்டத்தை இடப்புறமாக ஜாக்கிரதையாக தள்ளினான். தளம் துளித்துளியாக விலகியது. கரன்சி நோட்டுகள் கட்டுக்கட்டாக நிரம்ப அடுக்கப்பட்டிருந்தது. கரிகாலன் சந்தோஷத்தில் பூரித்தான். இத்தனை பணம் போதும் என்று அவனின் உணர்வுகள் குதூகலித்து கும்மாளமிட்டன. மாடிக்கு போய் தயாராக வைத்திருந்த கிருஷ்ணகுமாரின் சிறிய சூட்கேஸை எடுத்து வந்து நிரப்பினான். குறைந்தது 4 லட்சம் இருக்கலாம் என்று தோன்றியது. பேண்ட் பாக்கெட்டிலும் சில கரன்சி கட்டுகளை எடுத்து திணித்து கொண்டான். கடமை முடிந்தது. கட்டில் தளத்தை பழையபடி மெதுவாக நகர்த்தி ஸ்டிக்கரை ஒட்டினான். பூட்டி கொண்டிருக்கிற பொறுமையில்லை. மீண்டும் மெத்தையை விரிப்புகளை விரித்து சரி செய்தான். வேலை பூர்த்தியாகிவிட்டது. பீரோவிலிருந்து 6000 ரூபாயில் கரிகாலன் கை வைக்கவில்லை. சூட்கேஸ், பிரீஃப் கேஸ் இரண்டையும் ஓசைப்படாமல் மாடியறையில் கொண்டு போய் வைத்தான். இறங்கி வந்த அந்த அரைக்கதவின் பூட்டை கச்சிதமாக பூட்டினான். கொள்ளை நிறைவுற்றது. கரிகாலன் மாடியறையில் துள்ளி துள்ளி குதித்தான். மனம் கும்மாளமிட்டது. சிவசிதம்பரம், நிஜமாவே கல்கத்தா போய் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போகிறேன் என்று இன்ப முழங்கள் முழங்கினான். கரிகாலன் வாட்சை பார்த்தான். மணி 3. இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கின்றன. இன்னும் மிகச்சில மணி நேரங்களே இருக்கின்றன. அவ்வளவுதான். கிருஷ்ணகுமாராக இயல்பாக வந்தது மாதிரி கிருஷ்ணகுமாராக இயல்பாகவே வெளியேறிவிடலாம். அவசரமோ அதிரடி நடவடிக்கையோ தேவையில்லை. சிவசிதம்பரம் ஆஃபீஸ் கிளம்பி போனதும் கரிகாலன் வாட்சை பார்த்தான். மணி 3. இன்னும் சில மணி நேரங்கள். இன்னும் மிகச்சில மணி நேரங்களே. அவ்வளவுதான். கிருஷ்ணகுமாராக இயல்பாக வந்து மாறி கிருஷ்ணகுமாராக இயல்பாகவே வெளியேறிவிடலாம். அவசரமோ அதிரடி நடவடிக்கையோ தேவையில்லை. சிவசிதம்பரம் ஆஃபீஸ் கிளம்பி போனதும் மீண்டும் வீட்டை விட்டு ஓடிப்போனதாக டைப் பண்ணி வைத்திருக்கும் காகித குறிப்பை டிவி மேல் வைத்துவிட்டு சிவசிதம்பரத்தின் மனைவி குளித்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே போய்விட்டு வருவதாக அழகாக சொல்லிவிட்டு ஹோண்டாவில் ஏறி சீர்வரிசைகளோடு ஜோராக பறந்து விடலாம். கரிகாலன் துடிக்கும் உணர்வுகளோடு காத்திருந்தான். பொழுது விடுவதை ஆனந்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். சிவசிதம்பரத்தின் ஒவ்வொரு அசைவையும் கூர்மையாக கவனித்து கொண்டிருந்தான். சூட்கேஸையும் பிரீஃப்கேஸையும் தயார் நிலையில் வைத்திருந்தான். சிவசிதம்பரம் 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போனார். அவர் போன 10 நிமிடங்களில் அவரின் மனைவி குளிப்பதற்காக பாத்ரூமுக்குள் போனார். கரிகாலன் டைப் செய்த காகிதத்தை டிவியின் மேல் வைத்தான். தன்னுடைய பொக்கிஷங்களை 2 கையிலும் எடுத்துக்கொண்டான். பாத்ரூம் அருகில் போனான். அம்மா, நான் வெளியில் போகிறேன், போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுறேன் என்றான். 1 மணிக்குள்ளே வந்துடு, அந்த அம்மாள் உள்ளே இருந்து குரல் கொடுத்தாள். சரிம்மா. கரிகாலன் பெட்டிகளுடன் வெளியேறுவதை பணியாட்கள் நூதனமாக பார்த்தார்கள். அவர்களை பொருட்படுத்தாமல் கரிகாலன் ஷெட்டை நோக்கி போனான். ஹோண்டாவில் பெட்டிகளை விழாமல் கவனமாக பொருத்தி வைத்தான். கடவுளை மனதுக்குள் நன்றியுடன் பிரார்த்தனை செய்தபடி ஹோண்டாவில் அமர்ந்தான். அப்பொழுது வெளியில் ஆட்டோ வந்து நின்றது. கரிகாலன் ஹோண்டாவை ஸ்டார்ட் செய்தான். ஆட்டோவிலிருந்து கிருஷ்ணகுமார் இறங்கினான். கரிகாலன் மெதுவாக ஹோண்டாவை கேட்டை நோக்கி செலுத்தினான். கிருஷ்ணகுமார் கேட்டை தாண்டி உள்ளே நடந்தான். வெளியில் நோக்கி ஹோண்டாவில் நகரும் கரிகாலன், உள்ளே விரைந்து வரும் கிருஷ்ணகுமார். கரிகாலனும் கிருஷ்ணகுமாரும் நேரெதிரே. மறுவினாடியே கரிகாலனுக்கு புரிந்துவிட்டது. எதிரில் ஒரிஜினல் கிருஷ்ணகுமார் ஸ்தம்பித்து போனான். கரிகாலன் ஒரு வினாடி கூட தயங்கவில்லை. அசுர வேகத்தில் ஹோண்டாவை செலுத்தி கொண்டு வெளியேறி பறந்து விட்டான். அடுத்தடுத்த சாலைகள் எல்லாம் கடந்து பறந்து விட்டான். அதனால் என்ன, எல்லா குற்றவாளிகளின் சாலைகள் எல்லாமே இறுதியில் சிறைச்சாலை நோக்கித்தான் என்பதால் அடுத்து ஆரம்பித்து நிகழப்போகும் பரபரப்பான சம்பவங்களை விவரித்து தெரிந்து கொண்டிருப்பது தேவையில்லாத ஒன்று. ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டு விடலாம்.
கரிகாலனை கிருஷ்ணகுமாராக கண்டுபிடித்து மார்னிங் ஸ்டார் துப்பறியும் நிறுவனத்தை சார்ந்த ஆனந்த் என்ற இளைஞன் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறான் என்பது மட்டும் உறுதி.